நாம் நின்றோன்னமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம். சகோதர சகோதரி, புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 பாகங்களை கூட வாசிக்கலாம். பின்பதாக நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்றேன். புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 பாகங்களை கூட வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் கூட வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இங்க கரெக்டா புரிஞ்சுக்கோ, இயேசுவை அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? இயேசுவை அப்படின்னா, இயேசுன்றது அந்த சரீரத்துக்கான பேர். அந்த சரீரத்தை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி, அதுதான் தேவனுடைய லோகாஸ். தேவனுடைய லோகாச என்ன பண்ணுதுன்னு சொன்னா, தேவனுடைய ஆவி ஜோயின்னு சொல்லப்படுது. தேவனுடைய ஆவி நித்திய ஜீவன் சொல்லப்படுது, அது ஜோயி இல்லைங்களா? அந்த ஜோயி தான் என்ன பண்ணுச்சு சொன்னா, அந்த சரீரத்தை உயிர்ப்பிச்சது இல்லைங்களா? வாசமாயிருந்தார், அது உங்களுக்குள்ள வாசமாயிருந்தார், உங்களுக்குள்ள வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். பேட்டர்ன் என்னன்னு சொன்னா, நமக்கு பேட்டர்ன் உயிர்த்தெழுதலுடைய பேட்டர்ன் சொன்னா, ஃபார்முலா வரைமுறை சொன்னா, எப்படி கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தெழுதலை போல, அது அவர் உயிர்த்தெழுந்தார் நம்மளாம் உயிர்த்தெழுவோம் அப்படி கிடையாது. அதுக்கான எக்ஸெப்ஷனல் இருக்கு. எக்ஸெப்ஷனல் என்னங்க, விதிவிலக்கான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, யாரு அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துக்குள்ள இருந்து அதே ஆவி இருக்கிறவங்க மட்டும்தான், எல்லாரும் கிடையாது. எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் கிடையாது இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு, வெளிச்சம் மண் மீது படும்போது அந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றது அந்த நிலத்துக்கெல்லாம் ஏற்படாது. அந்த நிலத்துக்குள்ள ஏதோ ஒரு ஜீவனை, அந்த சீல் பண்ணப்பட்ட பாகம் ஒண்ணு இருக்கு, அதுக்குதான் உயிர்த்தெழுதல். ஆமென். அடுத்தது பாருங்க, ரெவலேஷன் 1:18. மரித்தேன் ஆனாலும் இதோ, இதோன்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? பிஹோல்ட். பிஹோல்ட்னா இதோ பாருங்கன்னு அர்த்தம். பிஹோல்ட் அப்படின்றதுக்கான வார்த்தைக்கு அர்த்தம் இதோ பாருங்க. லோ அப்படின்னு சொல்லப்படுது, இல்ல பிஹோல்ட்னு சொல்லப்படுது, பாருங்க. இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன பண்ணுது, மரித்த பிறகு எப்படி சதா காலங்களில் உயிரோடு இருக்க முடியும்? அப்போ மரணத்துக்கும் வாழ்கிறதுக்கும் சென்ட்ரலா ஒரு உயிர் தெழுதல் இருக்குது அப்படின்றத அந்த நிரூபிக்குது. புரிஞ்சுதுங்களா? வெளிப்படுத்தல் 1:18 தேடிட்டு இருக்குதுங்களா? வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அப்போ மரிச்சு உயிர் தெழும் போது அவருக்கு அதோட கூட என்ன பண்ணுதுன்னு சொன்னா, பாதாளத்துக்கும் மரணத்துக்கான திறவுகோல் இருக்குது. திருவள்ளுவர் சொல்றார், பிசாசுடைய திரித்துவம் 3 ஒன்று மரணம், கல்லறை, நரகம் அப்படின்றார். மரணம், கல்லறை, நரகன்றார். இது எல்லாத்துக்குமான சாவிய கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலால பெற்றுக்கொண்டார் இல்லைங்களா? அப்ப இது எல்லாத்துக்கும் ஒன்னா இருக்கிற விஷயம் சொன்னா, இங்க மரணத்துக்கும் வாழுகிறதுக்கும் சென்ட்ரல ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை செயல்படுது. ஏன்னா அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை தான் கிறிஸ்துவ இவரோட எழுப்புனது. அந்த வல்லமை தான் இன்னைக்கு யாருக்குள்ள எக்ஸெப்ஷனலா அப்படின்னா, விதிவிலக்கா ஒட்டுமொத்த மனித குலமும் மரணத்துக்குள்ள இருக்குது. விதிவிலக்கா யாருக்குள்ள அது வாசமா, இந்த குயிக்கனிங் பவர், அந்த இங்கிலீஷ்ல சொன்னா குயிக்கனிங் பவர்னு சொல்லப்படுது, தமிழ்ல சொன்னா உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமைன்னு சொல்லப்படுது. அந்த வல்லமை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க கிறிஸ்துவ போல உயிர் தழுவாங்க. அவங்களுக்கும் என்ன வருதுன்னு சொன்னா, அந்த திறவுகோல் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஓபன் பண்றது அதிகாரம். திறவுகோல் எப்பொழுதுமே எதுக்காக, எதை குறிக்குது? அதிகாரத்தை குறிக்குது இல்லைங்களா? அந்த திறவுகள் என்ன பண்ணுது சொன்னா, பேதுருக்கு கொடுக்கப்பட்டுச்சு வார்த்தையினால இல்லைங்களா? இன்னைக்கு அவருடையவர்களுக்கு அது கொடுக்கப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடலாம். இந்த ஈஸ்டர் தினத்தில் கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர் தெழுந்த நாளுக்காய் கூட நன்றி. உலகமெல்லாம் இந்த ஈஸ்டர் தினத்தை வெவ்வேறாக புரிந்து கொண்டு கொண்டாடி கொண்டிருந்தாலும், மனவாட்டி ஆகிய எங்களுக்கு அந்த பாகத்தில் அந்த நாளின் உண்மையான முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி கொடுத்த தயவுகளுக்காய் கூட நன்றி. கர்த்தாவே, அந்த 2000 வருஷத்துக்கு முன்னதாக ஒரு நிகழ்வாய் அல்ல ராஜா, அது இன்றும் ஜீவிக்கத்தக்கதாய் அந்த திறக்கப்பட்ட கல்லறை இருக்கிறது. அந்த திறக்கப்பட்ட கல்லறை ராஜா, அது
அந்த வார்த்தையை ஒரு காலம் அந்த மரணமானது பிடித்து வைக்க முடியாது, கல்லறையானது பிடித்து வைக்க முடியாது என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் அதுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையானது செயல்பட்டது. அதே போல எங்களையும் கூட இந்த பூமிக்குரிய அந்த கல்லறைகளாகிய உலகமும் ஸ்தாபனமும் உலகத்தின் காரியங்களையும் வார்த்தையாய் ஆகிய எங்களை பிடித்து வைக்க முடியாது என்று பார்க்கிறோம். அவங்களுக்குள்ளாய் செயல்பட்ட அதே ஜீவனின் பாகம் ஜோயி எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும் போது ராஜா, எங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மரண பாகங்களும் உயிர் ஆகிறது பார்க்கிறோம். அப்பேற்பட்ட வல்லமைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர இந்த நாள்ல முத்திரைகளை திறந்திருக்கிறீர். முத்திரைகள் திறக்கப்படும் போது ராஜா, நீரே அந்த முத்திரைகளாய் இருந்தீர் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அது திறக்கப்படும் போது முழு உயிர்ப்பிக்கும் வல்லமை அதுக்குள்ளாய் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த வல்லமை மனவாட்டிக்குள்ள இந்த நாள்ல பாய்கிறது என்று பார்க்கிறோம். நாங்களும் கூட ஒரு நாள்ல இப்ப விதமாக நாங்கள் இருக்க மாட்டோம். இந்த வேதனையோடு இருக்கிற சரீரத்துல, வியாகுலங்களோடு இருக்கிற அந்த சரீரத்துல, கஷ்டங்களோடு துக்கங்களோடு கடன்களோடு இருக்கிற சரீரத்துல ஒரு நாள் இருக்க மாட்டோம். கர்த்தாவே, நாங்கள் பிசாசானவன் இந்த பூமி என்ற அந்த கல்லறையிலே இந்த வேதனையோடு இருக்கிற பாகத்துல அடைத்து வைத்திருக்கிறார். அது மேல அவனுடைய ரோம முத்திரையை போட்டிருக்கிறார் ராஜா. ஆனால் நீர் எங்களுக்குள்ள இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை அனுப்பி அந்த ரோம முத்திரை உடைத்தறியுங்க. நாங்கள் விடுதலை ஆனவர்களாய் கர்த்தாவே, அந்த 2000 வருஷம் முன்பதாக எவ்விதமாய் உங்களுடைய சரீரம் உயிர்த்தெழுந்ததோ அதே போல இந்த நாட்கள்ல இருக்கிற மனவாட்டி ஆகிய சரீரத்தை உங்களுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையினால உயிர்த்தெழச் செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரோடு கூட உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். அடியாருடைய நாவை பிடித்து நீர் பேசுங்க. ஆமென். கர்த்தருடைய வாய் என்பது தீர்க்கதரிசியா இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தாவே, தீர்க்கதரிசியினால அவருடைய வார்த்தையினால நாங்களை பேசட்டும். நீர் பேசுங்க. தோற்றத்தை மாற்றிக்கொண்டு உங்களுடைய ஜோயியை இந்த பிள்ளைகள் மேல எங்கள் மீது அனுப்புங்க ராஜா. எங்களுக்குள்ள மரணமங்கள் போகட்டும். இந்த செய்தியை கேட்கிற நபர் யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போதே உயிர்ப்பிக்கிற வல்லமை பாயட்டும். விசுவாசம் கிரியை செய்யட்டும். அப்பா, சரீரத்துல இருக்கிற பிரச்சனைகள், ஆவியில இருக்கிற பிரச்சனைகள், ஆத்மாவில உயிர்ப்பிக்கப்படாத பாகங்கள் ஏதேனும் எங்களுக்குள்ள இருக்குமானால் அதை உயிர்ப்பிக்கும்படிக்கு அந்த பிளர் ஆஃப் ஃபயர் இறங்கி வரட்டும் ராஜா. எங்களை கனநித்திரையின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், அசதியின் ஆவிகள் யாவற்றையும் எடுத்து போடுங்க. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை மட்டுமல்ல, மறுரூபப்படுத்தலின் வல்லமையும் கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே கிரியை உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்து யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த உலகத்துல இந்த நாள்ல உலகம் அவ்விதமாய் ஈஸ்டர் அப்படின்ற காரியத்துக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் உண்மையான ஈஸ்டர் என்ன அப்படின்றத குறிச்சு நம்ம திருவிழர் செய்திகள் மூலமா என்ன பண்ணிருக்கோம், அநேக விதங்கள்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல கூட இன்னொரு டெக் டைவர்ஷன் எடுத்து அந்த ஈஸ்டர் ஒட்ட ஒரு சில காரியங்கள் அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதலுக்கு காரணமாய் அமைந்த ஒரு பாகங்களை கூட நம்ம பார்க்கலாமே. அல்லேலூயா. இனி உலகமெல்லாம் அவர் உயிர்த்தெழுந்தால் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு என்ன காரணம், எப்படி உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற காரியத்துக்குள்ள பார்க்கலாம் நாம். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்துட்டார். இனி உலகம்லாம் எல்லா ஸ்தாபன சபையில என்ன பேசிக் கொண்டிருப்பாங்க, அவர் உயிர்த்தெழுந்துட்டார், அவர் உயிர்த்தெழுந்துட்டார், அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், இதுதான் பேசுறாங்க. ஆனா ரியலா நம்ம இன்னும் டீப்பா பார்க்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குமானால், அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார்? ஆதாம் முதல் எல்லாமே என்ன பண்ணாங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் சொல்றாரு. அப்ப ஆதாம் முதல் எல்லாமே மரண பாகத்துக்குள்ள போனாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் இல்லைங்களா? அவருக்குள்ள வல்லமை மரணத்தை ஜெயமாக விழுங்கப்பட்டது. அப்போ அவர் உயிர் தள்ளுறதுக்கான காரணம் என்ன? அவர் உங்களை போல என்னை போல ஒரு நார்மல் ஹியூமனா மனுஷனா இருந்தார் இல்லைங்களா? அவர் ಹೆಂಗಿದ್ರು ನಿನ್ನಂಗೆ ನನ್ನಂಗೆ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿದ್ರು. ಆದ್ರೆ ಅವರು ಯಾವ ತರ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಎದ್ದೇಳಿದ್ರು, புனர்த்தான ஒன்றுதிரு நோடுಬೇಕು இವಾಗ. அல்லேலூயா. அவங்க அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி உயிர் திறந்தான்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு வல்லமை கிரியை செய்து. ஆமென். அந்த வல்லமை பேர் தான் உயிர்ப்பிக்கிற வல்லமை. இங்கிலீஷ்ல சொல்லும்போது குயிக்கனிங் பவர், ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಪುನರ್ದಾನದ ಶಕ್ತಿ. ಆ ಪುನರ್ದಾನದ ಶಕ್ತಿಯೇ ಆತನಿಗೆ ಪುನರ್ದಾನವನ್ನು ನೀಡಿತು இல்லைங்களா? ಒಂದು உயிர்ப்பிக்கிற வல்லமை தான் அவருக்கு உயிர் தெழுதலை கொடுத்தது.
இன்னைக்கு மனுஷன் எல்லாமே மரணத்துக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிற வேலையில ஒரு மனுஷனுக்குள்ள அந்த உயிர் தெழுதல் வல்லமை கிரியை செய்யுமானால் அவன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மரண பாகங்களும் போவது நிச்சயம் இல்லைங்களா? அந்த அவருக்குள்ள உயிர் தெழுதல் வல்லமை கிரியை செய்தது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள கிரியை செஞ்சிருக்குதுன்றது புரிஞ்சது இந்த நாள்ல. கரெக்டுங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எனவே சகோதர சகோதரி கவனிங்க, இந்த உயிர் தெழுதல் அப்படின்னா என்ன அப்படின்றத குறிச்சு, உயிர்ப்பிக்கிற வல்லமைன்றது என்ன, அது இந்த நாள் எப்படி கிரியை செய்யுது, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்ற காரியங்கள்லாம் ஒரு சின்ன காரியங்கள்லாம் நம்ம இந்த நாள்ல உங்களோட நோட்டேஷனா காட்டலான்னு விருப்பப்படுறேன். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு நான் சின்ன சின்ன ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து என்ன பண்றேன், உங்களோட கூட பொருத்தி பாக்குறேன். ரொம்ப ஆழமான காரியங்கள் நான் சொல்றது அந்த உயிர்த்தெழுதலை குறிச்சோ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி விதமான உயிர்த்தெழுதல் தெரிந்தாருன்றதை குறிச்சு மட்டும் நான் பார்க்கல. ஓரளவு அந்த காரியத்தை குறிச்சு நான் காட்ட போறேன். ஆனாலும் ரியலா இன்னைக்கு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிற அந்த ಭಾಗம் ಉண்மைಯಾಗவே ನಿಜವಾಗಿಯೇ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಹಂಚ್ಕೋಬೇಕಂತ ಇರುವ ಒಂದು ಭಾಗ ಏನಂದ್ರೆ புனர்தானத சக்தி, அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அப்படின்றதுதான். இது உலகம் எல்லாம் உயிர் தெரிந்தால் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு முன்பாக ஒரு மறைந்த ரகசியம் ஒண்ணு இருக்கு. அதுதான் என்னவா இருக்குது? அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, ஈஸ்டர் முத்திரை அப்படின்ற செய்தி கொடுக்குறேன். ஈஸ்டர் முத்திரை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஈஸ்டர் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? தீர்க்கதரிசி கவனிக்கிறீங்களா? தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்களேன். ஈஸ்டர் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. கிஃப்ட் கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஈஸ்டர் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கார்ட்ஸ் என்ன பண்ண சொன்னா என்வெலப் போட இருக்கும், அப்படின்னா மூடி இருக்கும், கவர் க்ளோஸ் ஆயிருக்கும். அது மேல ஒரு சீல் போடப்பட்டிருப்பாங்க. இங்கிலாந்து கார்டு மாதிரி என்ன பண்ணுவாங்க, சீல் போடப்பட்டிருக்காங்க. அந்த சீலை உடைக்கும் போது உள்ள ஒரு ஏதாவது வார்த்தைகளோ கிஃப்ட்ஸோ இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ அது மாதிரி ஈஸ்டர் கார்டு, ஈஸ்டர் சீல் ஆகிய ஒரு முத்திரை இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியம் பின்னாடி இருக்கு. இதுதான் இவர் ஈஸ்டர் சீல் வச்சுக்கோங்களேன், கார்டு வச்சுக்கோங்களேன். ஒரு சீல் போட்டு உங்களுக்கு நான் கிஃப்டா தரேன். கிஃப்டா கொடுக்கும்போது இது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணாதுங்க, தெரியாது. இப்போ எப்படி தெரியும்னு சொன்னா, இந்த சீலை நீ உடைக்கும் போது தான் அதுக்குள்ள இருக்கிற எனக்கான வெகுமதியின் பாகம் தெரியும் இல்லைங்களா? அப்படின்னா இது ஈஸ்டர் முத்திரைக்கு சொல்றாரு, ஈஸ்டர் முத்திரைக்கு பின்பதாக தான், அப்படின்னா அதை உடைக்கும் போதுதான் மரணத்துக்கு பின்பதாக இருக்கிற ஜீவனின் ரகசியம் வெளிப்படுதுன்ற. ஈஸ்டர் முத்திரை இருக்கு இல்லையா? அப்படின்னா அவரை முதலாவது ஓரலா சொல்லிடுறேன், கவனிங்க நல்லா. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வார்த்தை மாம்சமானார். அவர் பேர் தான் இயேசு. அவர் மேல ஒரு அபிஷேகம் வாசமா இருந்துச்சு, அதுதான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர் 3 வருஷம் என்ன பண்ணாருங்க, மினிஸ்ட்ரி பண்ணார். 3 வருஷத்துக்கு முடிவில் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு இருக்கிற ஸ்தாபனங்களும் உலகமும் அரசியலும் பிசாசின் வல்லமையும் நம்ம பார்த்தோம். 3 வல்லமைகள் கிறிஸ்துவோடைய மரணத்துக்கு ஒண்ணு செஞ்சுன்னு பாக்குறோம். என்ன பார்த்தோம்? என்ன வல்லமை? அரசியல் வல்லமை, மத வல்லமை, பிசாசின் வல்லமை. 3 ஒண்ணு சேர்த்து இந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் கல்லறைக்குள்ள வச்சுச்சு. கல்லறைக்குள்ள வச்சு அது மேல ஒரு கல்லை வச்சு அது மேல ரோம முத்திரையை போட்டுச்சு இல்லைங்களா? ரோம முத்திரை அப்படின்னு சொன்னா, ரோம் அப்படின்னா எதுக்கு நம்ம வெளிப்படுத்த 14 பார்த்திருக்கோம், 14 அதிகாரத்துல பாக்குறோம். அந்த மிருகத்துக்கு அடையாளம். அந்த மிருகத்துக்கு வல்லமையை கொடுத்தது அப்படின்னு சொன்னா அந்த வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பத்துக்கு கையில தான், அவன் கையில தானே இருந்துச்சு அது வரைக்கும். பாதாளத்தின் திறவுகோல் இருந்துச்சு இல்லையா? பாதாளம் அவன் தானே வச்சிருந்தான், மரணத்தை அவன் தானே வச்சிருந்தான். இப்ப அப்படி இருக்கும்போது ரோம் என்ன பண்ணுச்சு, வார்த்தையை எடுத்துட்டு போய் உள்ள வச்சு சீல் போட்டு ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி அது மேல சீல் வச்சுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த நாள்ல சொல்லுவான்னு சொன்னா, வார்த்தை என்ன இருக்குது, அவருடைய சரீரமா இருக்குது, மனவாட்டியின் பாகமா இருக்குது. இன்னைக்கு எகைன் 2ஆம் வருகை வரும்போது உங்களையும் என்னையும், நம்ம தானே வார்த்தை, கிறிஸ்துவின் சரீரம் என்னவா இருக்குது, வார்த்தையா இருக்கு. 2000 வருஷம் முன்னாடி இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரம் யாரா இருக்கிறான், மனவாட்டி இல்லைங்களா? எகைன் இந்த 7 நாள், இந்த 7 சபை காலத்துக்கு அப்புறம் இந்த சரத்தை ரோம முத்திரையானது, ரோம அதிகாரமானது அடக்கி வைக்கணும்னு சொல்லி ஸ்தாபனம்ன்ற கல்லறை சொல்றாரு இல்லையா? ஸ்தாபனத்தை என்னன்னு சொல்றாரு, கல்லறைகள், பிணங்களை பாதுகாக்கிற இடம்ன்றார் இல்லைங்களா? அது என்ன சொல்ற, மார்ச்சரின்றார். மார்ச்சரின்னா என்னங்க, பிணங்களை கெடாமல் பாதுகாக்கிற இடம்ன்றார் இல்லையா? கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது 1ஆம் வருகையில அந்த ரோமர் என்னங்க, இது மத வல்லமை, அரசியல் வல்லமை, பிசாசின் வல்லமை சேர்த்து அந்த சரீரத்தை வார்த்தை எடுத்துட்டு போய் கல்லறையில வைக்கும் போது, அதை மூடி அடைக்கும் போது, சீல வைக்கும் போது, அந்த யாரும் என்ன பண்ண முடியாது, அந்த சீலை உடைக்க முடியாது அப்படின்னு இருக்கும் போது அதுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை போய் அதை வெளியே கொண்டு வந்துச்சு. அது பேட்டர்ன். 2000 வருஷம் முன்னாடி இப்போ எகை அதே ரோமம் மிருகம், அதே ரோமனால
அதான் பூமிக்கும் பூமியில இருக்கிற வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம். அப்படின்னா இந்த ஸ்தாபன சபைகள்லாம் என்ன இருக்குது? கல்லறையா இருக்குது. அங்க வார்த்தையின் பாகமா இருக்கிற இந்த சரீரத்தின் பாகங்களை உலாய்க்க முடியாது. அதனாலதான் இந்த கழுவியின் சத்தம் உயிர்ப்பிக்கிற கூட்டம் வந்துச்சு. உங்களால இந்த காரியம் புரிஞ்சு கொள்ள முடியுதா? நீங்க சரீரத்தின் பாகமா இருக்கிறீங்களா? இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவின் சர்வம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக அந்த ரோம முத்திரையின் கீழாக இல்ல. அப்படின்னா ரோம முத்திரை எதுக்காக போடப்படுச்சு? இது மரணம். இதுக்கு முன்பதாக யாரும் என்ன பண்ண முடியாது, வெளியே கொண்டு வர முடியாது. யாரும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. இல்லைங்களா? ஏன்னா நல்லா கவனிங்க, அந்த 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 மேல ரோம கல் போட்டு முத்திரை வச்சாங்க. யாரும் என்ன பண்ணக்கூடாது, அது தொடக்கூடாது. அப்படின்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் லேண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது மேல என்ன பண்ணிருப்பாங்க, சீல் வச்சிருப்பாங்க. காரணம் என்ன எதுக்காக வச்சிருப்பாங்க? உச்சகத்த அதிகாரத்தை காட்டுது. இதை உடைக்கணும்னா இதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் தான் அதை உடைக்க முடியும்ன்றத காட்டுது. அப்போ கவர்மெண்ட் சீல் வச்ச ஒரு ஒரு சீலை யார் உடைக்க முடியும்னு சொன்னா கோர்ட்ல போய் அங்கிருந்து அத்தாரிட்டி வாங்கிட்டு வந்து தான் உடைக்க முடியும். கரெக்டுங்களா? அதே போல அன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் யாருன்னு சொன்னா ரோமன் கவர்மெண்ட். இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் அதே ரோமன் கவர்மெண்ட் தான் ஸ்பிரிச்சுவலி. அப்ப அதே போல வார்த்தையை 2000 வருஷம் முன்பதாக எடுத்து போய் கல்லறைக்குள்ள வைக்கும் போது, அப்படின்னா அவரோட பிசிக்கல் சரீரத்தை கல்லறைக்குள்ள வைக்கும் போது அதால என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியல. ஏன்னா அந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை, அதுக்கு முன்பதாக செயல்பட்ட அதிகாரம், அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை, அதாவது தேவனுடைய சொந்த ஜீவனா இருந்துச்சு. தேவனுடைய சொந்த ஜீவனா இருந்துச்சு. தேவனுடைய சொந்த ஜீவன் தான் ஜோன் சொல்லப்படுது. அந்த ஜோன்ற வார்த்தையில தான் ஜுவாலஜின்ற வார்த்தை வந்துச்சு. ஜுவாலஜின்ற இல்லையா, ஜூன்றா இல்லையா? ஜூனா என்னங்க? ஜூட் பண்ணியான்னு கேக்குறீங்களா நீங்களா? ஜூன் சொன்னா உயிர்கள் அர்த்தம், உயிரியல் அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த வார்த்தையில ஜோயின்ற தேவனுடைய வார்த்தையில இதெல்லாம் வந்துச்சு. அப்ப உயிர்னாவே தேவனத்துல தான் வருது. புரிஞ்சுங்களா? அந்த ஜோய் ஆகிய சொந்த ஜீவன் எங்க பாஸ் ஆச்சு, எங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா அந்த சரத்துக்குள்ள பாஸ் ஆகும் போது அந்த ரோம முத்திரையை உடைச்சு வெளியே வந்துச்சு. இப்ப கவனிங்க, இதே போல திருப்பதி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த மரணத்துக்கு முன்பதாக ஈஸ்டர் தினத்தன்று ஈஸ்டர் முத்திரையில தான் முத்திரையை உடைக்கும் போதுதான் அந்த மரணத்துக்கு பின்பதாக இருக்கிற ஜீவனின் ரகசியம் வெளிப்பட்டதுன்றார். அப்படின்னா ஜீவனின் ரகசியம்ன்றது எப்போதுமே சீல்டு தாக்கா இருக்கும். கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா? உங்களுக்கு ஜீவன் ஒரு வித்துல ஜீவன் எங்க இருக்குங்க, உள்ள இருக்கும். பட் அது என்ன, சீல்டு பேக். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வித்துன்றது என்னன்னு சொன்ன கண்டெய்ன் பார்ட் ஆஃப் எ கண்டெய்னர். ஜீவனுக்கான கண்டெய்னர் தான் சீடு. கண்டெய்னர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜீவனை பற்றி கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம் தான் விதையா இருக்கு. இல்லைங்களா? அப்போ எப்ப விதை மேல இருக்கிற முத்திரையானது உடைக்கப்படுதோ அப்பதான் உள்ள இருக்கிற ஜீவனின் பாகம் வெளியே வரும். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? ஏன் கவனிங்க நல்லா. அப்ப அப்படி இருக்கும்போது நல்லா கவனிங்க, குயிக்னிங் பவர் அப்படின்ற காரியத்துக்குள்ள போறேன். ஈஸ்டர் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஈஸ்டர் அப்படின்ற ரியல் வேர்ல்டு வந்து வேற ஒரு தெய்வத்துடைய ரோம தெய்வனுடைய பெயர்கள் தான் வந்திருக்குது. ஆனாலும் இந்த ஈஸ்டர் அப்படின்ற அந்த கார்ட்ஸ் பின்னாடி இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணாரு சொன்னா, திஸ் இஸ் த சன்ரைஸ், அப்படி இது சூரிய உதயம் அப்படின்ற செய்தியின் அந்த செய்தியில ஒரு சிறுமி, ஒரு சின்ன ஒரு கேர்ள் வந்து தீர்க்கதரிசி ஈஸ்டர் கார்டை தராங்க. ஈஸ்டர் கார்டை கொடுக்கும்போது அது பின்பதாக உடைச்சு பார்க்கறாரு. உடைக்கும் போதுதான் தீர்க்கதரிசி இந்த செய்தி கிடைச்சதா தீர்க்கதரிசி சொல்றார். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை இது சூரிய உதயம் அப்படின்ற செய்தியை கொடுக்கிறதா சொல்றார் தீர்க்கதரிசி. ஆனா அதுல இருந்து நம்ம கொஞ்சம் டேக் டைவர்ஷன் எடுத்து அதுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமைன்ற பாகத்தை மட்டும் எடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே எதை பத்தி பேசுவாங்க, உயிர்த்தெழுதலை பேசுவாங்க. ஆனா அந்த உயிர்த்தெழுதலுக்கு காரணமா இருக்கிற ஒரு பாகம் இருக்குது. அதான் என்னவா இருக்குது, உயிர்ப்பிக்கும் வல்லமை. அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமைனால நம்ம யூஸ் இல்லைங்களா? இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, அதனால எனக்கு என்ன யூஸ்? திருப்பதி சொல்றாரு பாருங்களேன். நான் அங்க வாசிக்கிறேன் பாருங்க. அவருடைய உயிர் தெழுதினால் உனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த உலகம் ஈஸ்டரை கொண்டாடிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவர் உயிர் தெழுந்துட்டார். எகைன் கரெக்டுங்களா? அவருடைய கிறிஸ்துவம் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய உயிர் தெழுதலின் மேல கட்டப்பட்டிருக்குது. கரெக்டுங்களா? அந்த உயிர் தெழுந்துட்டார். ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மகான்களுடைய கல்லறைகள் இன்னைக்கு மூடப்பட்டதா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நபருடைய கல்லறை தான் திறக்கப்பட்டதா இருக்குது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். உயிர் தெழுந்தது மட்டும் இல்லாம அவரை அந்த சரத்தை உயிர்ப்பித்த அந்த வல்லமை, அந்த குயிக்கனிங் பவர் இன்னைக்கு நம்ம மத்தியில கிரியை செய்துன்னு விசுவாசிக்கிறோம். இல்லைங்களா? அப்ப இது புரியாதபடிக்கு உயிர் தெழுதலினால எந்த பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சுக்கலாம்? ಇವಾಗ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ, ಈ ವಾಕ್ಯನ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ.
ಕೇಳ್ರಿ, ಆ ಪುನರ್ದಾನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಪುನರ್ದಾನ ಹೊಂದಿದ್ರಲ್ವಾ, ಆ ಪುನರ್ದಾನ ಹೊಂದಿದ್ರಿಂದ ಏನ್ ಪ್ರಯೋಜನ ನಿಮ್ಗೂ ನಮ್ಗೆ? ನಿಮಗೂ ನಮ್ಗೆ ಏನೋ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ಹೆಂಗ್ ಪ್ರಯೋಜನ ಇದೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ, ಆತನನ್ನು ಆ ಶರೀರವನ್ನು ಒಂದು ಶಕ್ತಿ, ಪುನರ್ದಾನದ ಶಕ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ತು? ಎಬ್ಬಿಸಿತು. ಆ ಪುನರ್ದಾನ ಶಕ್ತಿ ಇವಾಗ ಈ ಮನುಷ್ಯನ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯನು ಏನಾಯ್ತಾನೆ? ಸತ್ತೋಯ್ತಾನೆ. ಅವರು ಒಳಗಡೆ ಇದ್ದ ಆ ಪುನರ್ದಾನ ಶಕ್ತಿ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಅದೇ ತರ ಎಬ್ಬಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದರಿಂದ ಏನು ನಮ್ಗೇನಿಲ್ಲ, பிரயோஜன இல்ல. அர்த்தாயிட்டா? இங்க பாருங்க, வாசிக்கிற திருவள்ளுவர் வாசிக்கிற, ஆகையால் அவரை ஞாபகத்திற்காகவோ ஒரு வருடத்தில் ஒரு நாளில், குறிப்பிட்ட ஒரு நாளில் இந்த உயிர்த்தெழுதலின் காலையை கொண்டாடுவதற்காகவோ அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு அடையும்படிக்காகவோ எதற்காக தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார்? எதுக்காக? ஈஸ்டர் தினம் வந்துட்டோம், ஈஸ்டர் முயல்கள் கேக்ஸ கொடுக்கறதுக்கு, எக் கேக்ஸ கொடுக்கறதுக்கோ இல்ல கார்ட்ஸ கொடுக்கறதுக்காகவா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறார் தீர்க்கதரிசி. எதுக்காக அப்படிங்கிறதுக்கு கீழே சொல்றாரு பாருங்களேன். அவருடைய உயிர்த்தெழுதலினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? அது எனக்கு என்ன இருக்குது? அதான் கொஸ்டின். கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் இன்னைக்கு இருக்கிற ஒரு கிறிஸ்துவனுக்கும், இன்னைக்கு கேளுங்களேன், டோட்டல் த்ரோவர்ட் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு தனிப்பட்ட கிறிஸ்துவனை கூட்டு கேட்டா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் என்ன பிரயோஜனம்? எதுக்காக? அது மூலம் என்ன நிரூபிக்கிறீங்க? நான் பேசுறதால என்ன நிரூபிக்கிறோம்? அதுக்கு முன்பதாக இருக்கிற காரியம் என்ன? பரவந்தத்தை சொல்றார் பாருங்க. நீங்க அவரை தேவன் உயிருடன் எழுப்பினார் என்பதை நாம் விசுவாசத்தினால் நம்புகிறோம். ஆனால் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்து விட்டது. அதனால எனக்கு பிரயோஜனமே? எகன் தீர்க்கதரிசி கொஸ்டின் கேட்கிறார். உங்களுக்கு விசுவாசத்தினால் நம்புறீங்க, அந்த உயிர்த்தெழுதலை அது எப்படி காண்பிக்கிறீங்கன்னு கொஸ்டின் கேட்கிறார் தீர்க்கதரிசி. அது எப்படி காண்பிக்கிறீங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார். கல்லறை ஓபன் ஆயிருக்குது. எகைன் ஓகே, நான் இன்னொரு கல்லறை ஓபன் பண்ணி வச்சுட்டு இங்க ஒரு நபர் கூட உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்றதுனால யோசனை இல்லை. கவனிங்க நல்லா, இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில இந்துல வள்ளலார் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து தெரியுமா உங்களுக்கு? அவரு கூட என்ன ஜீவ சமாதி ஆயிட்டாருன்றாங்க. அவர் மறிக்கவே இல்லை, அப்படியே ஜோதி ஆயிட்டார். இந்த மாதிரி அநேக நபர்கள் உலகம் முழுசும் எங்க சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தார்னு சொல்றோம் நம்ம, இல்லையா? கரெக்டுங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ அவங்க சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கணும், இல்லையா? இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்றதே எப்படி சொல்றோம்? விசுவாசத்தினால சொல்றோம். அவர் அது நடந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, அதனால என்ன பிரயோஜனம்? எதை காண்பிக்க விரும்புறீங்கன்றார், இல்லைங்களா? அப்ப நான் அதான் அதுக்காக தான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் இருக்கிற ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமையை குறிச்சு பேசுறேன். அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம இங்க காட்டும் போதுதான் தெரியும் உலகத்துக்கு அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி. ஆமென். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஏன் காருங்க, அது கீழே பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. திரும்ப சொல்றேன், அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். நாம் ஒருவர் மற்றவருக்கு செய்தி அனுப்பும் போது, ஈஸ்டர் செய்தி அனுப்பும் போது, ஈஸ்டர் முத்திரை என்னவென்று அழைப்போம்? நம்ம அந்த செய்தியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த முத்திரை உடைக்கப்படுகிறது. ஒரு ஈஸ்டர் புக்கு என்பது முத்திரை உடைக்கப்படுது. எனவே முத்திரையில் ஒரு செய்தி முத்தரிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர்ல ஒரு செய்தி முத்தரிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த சூரிய உதயத்தின் போது உண்மையான ஈஸ்டர் முத்திரை உடைக்கப்பட்டு மரணத்துக்கு பின்னால் உள்ள ஜீவனின் ரகசியம் வெளிப்பட்டது. அச்சமயத்திற்கு முன்னால் நமக்கு அது தெரியாது. உலகம் இருளும் மனிதனுடைய அவநம்பிக்கைகளும் மூழ்கி கிடக்கும். மனிதனால் உண்டாக்கப்பட்ட தத்துவங்களும் பாரம்பரியங்களுமே மனிதனின் இருதயத்தை நிரப்பி இருந்தது. ஆனால் உண்மையான முத்திரை உடைக்கப்பட்டது. நாம் வாழ்வது போல வாழ்ந்தவரும் நாம் மரித்தது போல மரித்தோருமான ஒருவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். என்னே ஒரு வேலை, உலக சரித்திரத்தில் இதுவரை அவரை போல ஒருவரும் உயிரோடு எழுந்ததில்லை. அவரை உயிர்த்தெழுதலும் ஜீவனமானவர் என்கிற ரகசியம் வெளிப்பட்டது. ஈஸ்டர் முத்திரை பின்பதாக இருக்கிற ரகசியமே, அந்த ஒரு முத்திரை பின்பதாக ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் அந்த மாதிரி முத்திரை பின்பதாக ஒரு சரீரம் இருந்துச்சு. அந்த சரீரம் எப்ப வல்லமை மிக்கதா மாறிச்சுன்னு சொன்னா, உயிர்ப்பிக்கிற வல்லமை அதுக்குள்ள போய் அந்த சரத்தை எழுப்பும் போதுதான் அது எப்பேற்பட்ட வல்லமைன்னு சொல்லி உலகத்துக்கும் ரோமர்களுக்கும் உலகத்துக்கு தெரிஞ்சு, இல்லையா? அதே வல்லமை இன்னைக்கு கிரியை செய்யாம போனா இந்த உயிர்த்தெழுதலை நமக்கு என்ன பண்ண முடியாது? எந்த வகையிலையும் என்ன பண்ண முடியாது? நாம் நிரூபிக்க முடியாது. எந்த வகையிலையும் நிரூபிக்க முடியாது. நம்ம விசுவாசத்துல வேணா சொல்லலாம். சரி, அதுல இருந்து ஒரு சில காரியங்கள் உயிர்ப்பிக்கிற வல்லமையை குறிச்சுட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றது ஸ்டெச் மெசேஜ் எடுத்து போறதுல நான் பாயிண்டா ஒரு சில காரியங்களை மட்டும் நான் என்ன பண்றேன் சொல்றேன். நான் பார்த்த காரியங்கள் என்ன பார்த்தோம் திரும்ப சொல்றேன்.
உயிர்த்தெழுதலை குறித்து உலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது, ஈஸ்டரை குறித்து உலகம் பார்த்து கொண்டிருக்கும் போது, அந்த உயிர்த்தெழுதலுக்கு காரணமா இருக்கிற உயிர்ப்பிக்கிற வல்லமையை குறித்து பார்க்கணும்ன்ற. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமைன்றது என்ன அப்படின்றத குறித்து பார்த்தேன். ஏன் முதலாம் வருகையில் இருக்கும்போது அந்த உயிர்த்தெழுதல் மகத்தான சம்பவம். இன்னைக்கு இருக்கிறதுலே, இன்னைக்கு 2000 வருஷமா உலகம் உண்டான காலத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனுஷன் பயப்படுற யோசிக்கிற ஒரு காரியம் மரணம். அந்த மரணத்தை ஜெயிச்ச ஒரு நபர் இருக்கிறாரு. திறக்கப்பட்ட கல்லறை இருக்குது. அதுக்காக தான் ஒட்டுமொத்த கிறிஸ்துவம் இலை பாரி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பிசிக்கலா அந்த சர்வத்தை கொண்டு போறதுக்கு திருதல் சொல்றாரு. என்னங்க, அரசியல் வல்லமை, மத வல்லமை, பிசாசின் வல்லமை தான் அவர் எங்க கொண்டு போச்சு? கல்லறை கொண்டு போச்சு இல்லைங்களா? ஏங்க இவ பாருங்க, திருதல் சொல்றாரு. உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்னதாக இன்னொரு சில காரியத்தை சொல்ற பாருங்க. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல பூமியில இருக்கும்போது, கவனிச்சுக்கணும்ல, மாம்சத்துல பூமியில இருக்கும்போது அவரு மார்த்தாள் மரியாள் வீட்டுல பழக்கமா இருக்கிறார், லாசர் வீட்டுல பழக்கமா இருக்கிறார். ஒரு நாள்ல என்ன நடக்குது பாத்தீங்கன்னு சொன்னா, லாசரஸ் வியாதியா இருக்கிறாரு. லாசரஸ் மரிச்சிட்டார். நல்லா கவனிங்க, லாசரஸ் மரிச்சிட்டார். யோவான் 11ஆம் அதிகாரத்துல இது சொல்லப்பட்ட காரியமா இருக்கு. மரிச்சிட்டாரு. லாசரஸ் என்ன ஆயிட்டாரு? மரிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து கிட்ட போறாரு. போகும்போது மார்த்தாள் பேசுறாங்க பாருங்க. 11:21 மார்த்தாள் இயேசு இடத்துல இருந்து, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீங்கன்னா சகோதரன் மரிக்க மாட்டான். இங்க இருந்திருந்தீங்கன்னா மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தருவார் என்றார். இயேசு அவனை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அப்படின்னா உயிர் தெழுதலை குறித்து ஒரு பொதுவான நம்பிக்கை உண்டு. உயிர் தெழுதலை குறித்து பொதுவான நம்பிக்கை உண்டு. எல்லாம் மரிப்பாங்க, கடைசியா உயிர் தெழுவாங்க. நியாய தீர்ப்பு நாள்ல வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எல்லாரும் உயிர் தெழுவாங்க அப்படின்ற ஒரு பொதுவான நம்பிக்கை உண்டு. ஆனா அந்த உயிர் தெழுதலை குறிச்சு என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து பேசல, நீங்களும் நானும் அது பேசவே இல்லை. ஏன்னா யோவான்ல சொல்லுது, மரித்தவர் யாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும், மனுஷ சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொன்னாரா இல்லையா? அப்படின்னா மனுஷர் யாருன்னு சொன்னா, பாவிகளும் நீதிமான்களும் எல்லாருமே ஒரு நாள்ல என்ன பண்ண போறாங்க? உயிர்த்தெழ போறாங்க. ஆனா நம்ம இனி பேசிக் கொண்டிருக்குது அவ்வகையான உயிர்த்தெழுதலையோ அவ்வகையான உயிர்ப்பிக்கிற வல்லமையோ குறித்து நம்ம பேச வரல. ஆமென். மார்த்தாலும் இதே வகையான உயிர்த்தெழுதலை புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவா உயிர்த்தெழுதல் நடக்கும்போது அப்ப எல்லாமே உயிர்த்தெழுவாங்க. அப்ப என் சகோதரன் உயிர்த்தெழுவான் ஆண்டவரேன்றாங்க. போனீங்களா? அப்ப பாருங்க, இயேசுவை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இப்ப பாருங்க, இன்னொரு காரியத்தை இங்க காட்டுறோம், முக்கியமான காரியத்தை காட்டுறோம். இப்போ மார்த்தாளை பொறுத்த வரைக்கும் உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கென்று ஒதுக்கப்பட்ட பாகமா இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஒரு நாளுக்குரிய பாகம். எனக்கே ஒரு நாள் இருக்க போது, அதான் அடிக்கடி சொல்றது, எனக்கே ஒரு நாள் என்ன பண்ண போகுது இருக்க போது, அந்த நாள்ல ஒட்டுமொத்தமா எல்லாருமே உயிர்த்தெழுவாங்க. அப்போ என்ன ஆகுங்க? உயிர்த்தெழுதல் நடக்கும். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல எல்லாரும் நியாயத்திற்கத்தக்கதாக உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செய்யணும். ஆமென். புரிஞ்சா இல்லைங்களா? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஆனா இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த உயிர்த்தெழுதல்ன்றது ஒரு நாள் இல்ல. உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஒரு சரீரமா மாறி மாம்சத்துல வெளிப்பட்டு வருது. கரெக்டுங்களா? உயிர்த்தெழுதல்ன்றது இப்ப என்ன கிடையாதுங்க, ஒரு நாள்ல கிடையாது. உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஒரு சரீரத்துக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதல், நான் ஐ அம் ரெசரக்ஷன், ஐ அம் தி ரெசரக்ஷன். அப்போ உயிர்த்தெழுதல் அப்படின்றது மாம்சமா மாறி ஒரு சரீரத்தோடு கூட என்ன பண்ணுது, நடந்து லாசருடைய கல்லறை கிட்ட வருது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ பொதுவான உயிர்த்தெழுதல் அப்படின்ற காரியத்தை விட்டுடுங்க. நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கறது, நமக்கு என்ன தேவை அப்படின்றது என்னவா இருக்குன்னு சொன்னா, அந்த உயிர்த்தெழுதலே மாம்சத்திலேயே தோன்றி வெளியே வந்துருக்குதுங்க. கரெக்டுங்களா? சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, அப்ப என்ன சொல்றது? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். ரெசரக்ஷன் அண்ட் ஜோயி. நானே ஜீவன்றார். சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவே ஜீவனா இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து எப்படி மரிச்சாரு? இயேசு கிறிஸ்து எப்படி மரிச்சாரு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை கொடுத்தாரா இல்லையா? நாயினியோர் விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். லாசர்ஸ உயிரோடு எழுப்பினார். அதுக்கப்புறம் எவ்வியருடைய மகளை உயிரோடு எழுப்பினாரா இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து அந்த உயிரோடு எழுப்புறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தோம்.
உயிர்ப்பிக்கும் வல்லமை இல்லையா? ஆனா அவர் எப்படி உயிர் தெழுந்தார்? அவர் எப்படி மரிச்சார்? ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமை இருந்தா எப்படி மரிச்சிருக்க முடியும்? சொல்ல புரியுதா உங்களுக்கு? கேக்குற கேள்வி புரியுதுங்களா? இப்ப அவர் உயிர் தெள வச்சிருக்கிறார், அவர் எப்படி மரிச்சார்? எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டியதா இருந்தது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இயேசுவும் தேவனும் ஒன்னா இருந்தாங்க. இயேசு அப்படின்றது அந்த வார்த்தை சரீரமா மாறிச்சு, அவருக்குள்ள பரிசுத்தாவிய தேவன் வந்து வாசமா இருந்தார். இதான் பேட்டர்ன். ஆனா தேவன் இயேசுக்குள்ள வாசமா இருந்தா அவர் மரிச்சிருக்க முடியாது. கெத்செமனே தோட்டத்துக்கு வரும்போது அவருக்குள்ள இருக்கிற குயிக்கனிங் பவர் எல்லாம் வெளியே வந்துருச்சு, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமெல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ இயேசு நார்மல் ஹியூமனா சிலுவைக்கு போறார். நார்மல் தனிப்பட்ட மனுஷனா நார்மல் ஹியூமனா சிலுவைக்குள்ள போறாரு. போன பின்னாடி அந்த பாவத்துக்கான பரிகாரம் செலுத்தப்பட்ட பின்பதாக மீண்டும் அந்த ஆவி திரும்ப எங்க வருதுங்க? அந்த சரீரத்துக்குள்ள வந்து அது சிங்காசனத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்போ அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை கிறிஸ்துவுக்குள்ள செயல்பட்டே இருக்குது. அப்ப அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை பழைய ஏற்பாட்டுல செயல்பட்டு இருக்கணுமா இல்லையா? பழைய ஏற்பாட்டுல செயல்பட்டு இருக்கணுமா இல்லையாங்க? ஆனாலும் பாவ பரிகாரம் பழைய ஏற்பாட்டுல முழுசுமா என்ன பண்ணலாங்க? செய்யப்படல. பாவ பரிகாரம் செய்யப்படல இல்லையா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்ல? பாவ மன்னிப்பு இல்ல. கவனிங்க நல்லா. அடுத்தது பாருங்க. இப்போ இத போல இதுக்கப்புறம் இன்னொரு சில பாயிண்ட் சொல்ல பாருங்க. கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து நித்திரை ஆனவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்து தான் மரிச்சவங்கள முதற் பலனா எடுத்து என்ன பண்ணவர்? உயிர்ப்பிக்கப்பட்டவர் அவர் தான். அப்படின்னா முதற் பலன் என்ன அர்த்தங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ன்ற வார்த்தையை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்னங்க? நார்மல் வார்த்தை தான். ஒரு மரம் வைக்கிறீங்க, ஒரு செடி வைக்கிறீங்க, அதுல வர்ற முதல் பலன் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்ப அது மாதிரி இந்த எல்லாமே மரணத்துக்குள்ள, ஆதாம்ல எல்லாமே என்ன பண்றாங்க? மரணத்துக்குள்ள போறாங்க. அந்த மரணத்துக்குள்ள போய் திரும்ப உயிரோடு எழுந்தவங்கள முதல் மனுஷன் யாரும்? இயேசு கிறிஸ்து. முதல் மனுஷன் இயேசு கிறிஸ்து. வசனம் அப்படி சொல்லுது. அப்படி இருக்கும்போது யூதர்கள் பாத்தீங்க சொன்னா இந்த முதற் பலனுக்குன்னே ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க. என்ன பண்ணாங்க? நாம பார்த்த முதல்கிழமை யூதர்களுக்கு எத்தனை பண்டிகை இருக்குது? பொதுவா 7 பண்டிகை. முதல் பண்டிகை என்னங்க? பஸ்கா பண்டிகை. இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. மூன்றாவது பண்டிகை முதற் பலன் பண்டிகை இல்லைங்களா? நாலாவது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை இல்லைங்களா? அதான் வாரங்களின் பண்டிகைன்னு சொல்லப்படுது. ஐந்தாவது பண்டிகை எக்கால பண்டிகை. ஆறாவது பண்டிகை பாவ நிவர்த்தியின் பண்டிகை. ஏழாவது பண்டிகை கூடார பண்டிகை இல்லைங்களா? இது 7 இயேசு கிறிஸ்து இதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுல 3வது பண்டிகை இருக்கு பாருங்க. 3வது பண்டிகையோட தான் இந்த உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்டிருக்குது. 3வது பண்டிகையோட தான் எது சம்பந்தப்பட்டிருக்கு? இந்த உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்டிருக்குது. அந்த 3வது பண்டிகையோட தான் நம்மளுடைய உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்டிருக்குது. எப்படிங்க? அந்த 3வது பண்டிகையோட தான் நம்மளுடைய உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்டிருக்குது, அவருடைய உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? சரி, அது என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. லேவியர் 23வது அதிகாரம் பண்டிகைகளின் அதிகாரம் சொல்லப்படுது. லேவியர் 23வது அதிகாரம் பண்டிகைகளின் அதிகாரம். நீ போய் வீட்டுல வாட்சி பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திரோட செல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அது வெள்ளாமை அறுக்கும் போது அதன் அறுப்பின் முதற்பலனாகிய கதிர்கட்டை ஆசாரியின் இடத்தில் கொண்டு வர கடுவீர்கள். அந்த கதிர்கட்டை அப்படின்னா லேண்ட்ல இருக்கிற கதிர், வீட் இல்லைங்களா? வீட் இருக்கு இல்லைங்களா? கோதுமையுடைய விளைச்சல் வருது. விளைச்சல் வந்த முதல் அடிக்கட்டுல ஒரு விளைச்சல் வந்திருக்கும் இல்லையா? அதை அடுத்து கதிர்கட்டா கட்டியே வேண்டும் ஆசாரிய இடத்துல கொண்டு வர கடுவாய். உங்களுக்கு அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். அப்படின்னா அந்த கதிர்கட்டை எடுத்து என்ன பண்ணேன்னு சொன்னா, ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், யூதர்களுக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள் இல்லைங்களா? அதுக்கு அடுத்த நாள் எது? சனிக்கிழமைக்கு அடுத்த புதன்கிழமையா? முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் நாள். அந்த உயிர்த்தெழுதலின் நாள்ல நம்ம உயிர்த்தெழுதல் நாள் சொல்றோம். ஆனா இது யூத பாரம்பரியத்தின்படியே அந்த முதல் நாள்ல பாருங்க, நீங்கள் கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியா ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனை தகன பலியாகிய ஒரு மரக்காலே
10 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்து மெல்லிய பாவாகிய போஜன பலியையும் திராட்சை பல ரசத்திலே கார்படியான பான பலியையும் செலுத்த கடவீர்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வரும்போது அந்த நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சையான கதிரும் புசியாதிருப்பீர்களாக. புரியுங்களா? புசியர்களாக. இது உங்கள் வாசஸ்தங்களையும் உங்கள் தலைமறைபவரும் செய்ய வேண்டிய நித்திய கட்டளை. இதுதான் முதற் பலன் பண்டிகைக்கான அடையாளம். புரியுதுங்களா உங்களுக்கு? முதற் பலன் பண்டிகைக்கான அடையாளம். இப்ப நல்லா கவனிங்க. முதற் பலன் பண்டிகையில வர்ற அந்த முதல் அரிக்கட்டு அப்படின்னா ஒரு விளைச்சல் நிலத்துல போடப்பட்டு என்ன ஆகுது, அது பல கதிர்களா வந்த பின்னாடி அதை அறுத்து எடுத்து தேவாலயத்துல என்ன பண்ணுவாங்க, கதிர்கட்டை அசைவாட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க. இந்த கதிர்கட்டுகள்ன்றது கோதுமை மணியா இருக்குது. எப்பொழுதுமே கோதுமை மணிகள் எதுக்கு அடையாளமா நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு. அப்பம் எதுக்கு அடையாளமா பார்த்தோம்? சரீரத்துக்கு. கோதுமை மணி எதுக்கு அடையாளமா பார்த்தோம்? ஜீவனுக்கு. எஸ், கோதுமை மணி ஜீவனுக்கு அடையாளமா இருக்குது. சரீரம் சரி, அப்பம் சரீரத்துக்கு அடையாளமா பார்த்தமா இல்லைங்களா? அதே போல திராட்சை ரசம் வெளிப்பாட்டினால வர்ற உந்துதலுக்கு அடையாளமா பார்த்தோம். எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இங்க என்ன காணப்படுதுன்னு சொன்னா, ஒரு கோதுமை மணி கிடையாது, பல கோதுமை மணிக்கு ஒரு கட்டு. அப்ப அந்த ஒரு கட்டு தான் நிலத்துல போடப்பட்டு முதல்ல வந்த அரிக்கட்டு, அதுதான் கிறிஸ்து. அப்படின்னா நிலத்துல போடப்பட்ட எல்லா ஆதி ஆகமத்திலிருந்து எல்லாம் போடப்பட்டாங்க. எல்லாம் கீழே போடப்பட்டாங்களா இல்லைங்களாங்க? ஆதாம்ல இருந்து ஏவாள்ல இருந்து அப்ரஹாம்ல இருந்து ஈசாக்ல இருந்து எல்லா வித்துகளா நிலத்துல போடப்பட்டு அதுல வந்த முதற் பலன் யாரு? கிறிஸ்து தான். நம்ம தான் இங்க காட்டின உங்களுக்கு வாட்சி அவங்களுக்கு பாருங்க. கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து நித்திரை ஆனவர்களில் முதற் பலன். அவர்தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இல்லைங்களா? அப்போ அவங்க அசைவாற்ற பண்டிகையில கொண்டு வர்ற ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் யாரு? கிறிஸ்துவா இருக்கிற சொல்றாரு. தீர்க்கதரிசிகள் அனைவரிலும் மத்தியிலும் முதல் கதிர்கட்டாக தேவனுடைய குமாரன் தோன்றினார். அவரே எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ராஜா. அவர்தான் ஃபர்ஸ்ட் அரிக்கட்டு. அப்படின்னா இந்த முதல் அரிக்கட்டு முதற் பலனுக்கு பின்பதாக என்ன கிரியை செய்யுது அப்படின்னு சொன்னா, உயிர்ப்பிக்கும் வல்லமை கிரியை செய்யுது. இப்ப நம்ம எதுக்குள்ள போயிட்டோம்? இந்த உயிர்ப்பிக்க வல்லமை பார்க்கும்போது முதற் பலன் பண்டிகைக்குள்ள போயிருக்கிறோம். முதற் பலன் பண்டிகை 3வது பண்டிகை இல்லையா? எத்தனை பண்டிகை? எப்ப நடந்தது? ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். அப்படின்னா முதல் நாள் நடந்துச்சு. அப்படின்னா மீண்டும் ஒண்ணுக்கு வர்ற இடத்துல நடக்குது. 7 நாள் இருக்குங்க. கவனிங்களா? 7 நாள்ல இருந்து திரும்ப எப்ப முதலுக்கு வருமோ அப்ப நடக்குது. எகைன் திரும்ப நம்ம எங்க இருக்கிறோம்னு சொன்னா நியூ ஆல்பா ஏஜுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம லவோதிக்கேயா சபையின் காலத்துல இருந்தாலும் நம்ம லவோதிக்கேயா அல்ல. நம்ம எங்க திரும்பப்பட்டிருக்கோம்? திரும்ப மீண்டும் முதல் நாளுக்கு திரும்பப்பட்டிருக்கிறோம். மீன்ஸ் முதல் நாள்ல இருந்த அதே உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்னைக்கு கிரியை செய்யுது. அப்படின்னா இங்க திரும்ப ஒரு அசைவாற்ற கதிர்கட்டு வர வேண்டியது அவசியமா இருக்குது. மீண்டும் இங்க ஒரு உயிர்த்தெழுதல் நடைபெற வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் கதிர்கட்டோடு சம்பந்தப்பட்ட காரியம். கரெக்டுங்களா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கோதுமை மணி நிலத்துல போடப்படுது இல்லைங்களா? இப்ப இதுல இருந்து பார்க்கலாம். கோதுமை மணி நிலத்துல போடப்படுது. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, கவனிங்க நல்லா. அப்பொழுது தேவனால் தன் நோக்கத்தை அனுப்புவது மூலம் நிறைவேற்ற முடியும். ஒரு எழுப்புதலை அல்ல சகோதரனே, அவர் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒரு கொல்லுதலை அனுப்புவதே ஆகும். தேவன் உயிர்ப்பிக்கணும்னா அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை கிரியை செய்யணும்னு சொன்னா அந்த உயிர்த்தெழுதலுக்கும் உயிர்ப்பிக்கும் வல்லமைக்கும் முன்பதாக ஒரு கொல்லுதல் தேவைன்றார். ஒரு கொல்லுதல் இல்லாம ஒரு உயிர்த்தெழுதலும் உயிர்ப்பிக்கிற வல்லமையும் கிரியை செய்யாதுன்றார். இந்த காரியத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. அப்ப அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமே இயேசு கிறிஸ்து கிரியை செய்யறதுக்கு, இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு அவர் மரணிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? பாருங்க, கொல்லுதல் அனுப்புவதாகும், அது உண்மை. எனவே நாம் உயிர்ப்பிக்க முடியும். நீங்கள் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பு நீங்கள் மரித்தாக வேண்டும். அப்போ உயிர்த்தெழுதல் மறுபடியும் பிறத்தல் அப்படின்றது என்ன இருக்குன்னு சொன்னா, மறுபடியும் பிறத்தல் நியூ பர்த்ன்றது என்னங்க? நியூ பர்த்ன்றது ஒரு மரணம் தான் நியூ பர்த். ஒரு புதிய பிறப்புன்றது பழைய பிறப்பு மரிக்காம புதிய பிறப்பின் அனுபவம் வராது. ஆக அநேக நபர்கள் இந்த புதிய பிறப்பின் அனுபவம் தவறாக இருக்குது. அதனாலதான் கிறிஸ்துவின் ஜீவன் அவங்களுக்குள்ள வரல. காரணம் என்னங்க? அந்த உயிர்த்தெழுதல், அந்த பழைய மரணம் கொல்லுதல் இல்லாம அங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யாதுன்ற தீர்க்கதரிசி. கவனிங்க, அது
எனக்கும் அதுவே தேவைப்படுகிறது. நாம் எல்லோரும் இந்த கூடாரத்தில் ஒரு கொள்ளுதலே தேவை. அப்படின்னா நமக்கும் இந்த கூட்டத்துல என்ன தேவைப்படுதுங்க? நமக்கு என்ன தேவைப்படுது? இன்னைக்கு ஒரு கொள்ளுதல் தேவைப்படுது. கரெக்டுங்களா? கொள்ளுதல் இல்லாம என்ன பண்ணாதுங்க? ஒரு நியூ பர்த்டே கிடையாது. பாருங்கல்ல, நாம் எல்லோரும் ஒரு புதிய ஜீவியத்தில், ஒரு புதிய பிடியில், புதிய நம்பிக்கையில், ஒரு புதிய அனுபவத்தில் உயிர்ப்பிக்க நம்ம ஒரு கொள்ளுதல் தேவையா இருக்கிறது. நமக்கு முதலில் துக்க நாள் தேவை. நான் சொன்னேன், ஈஸ்டர் கொண்டாடுறதுக்கு முன்னாடி குட் ஃப்ரைடே கொண்டாடி ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த நியூ பர்த் மூலமா நம்ம உயிர்ப்பிக்கப்படுறோம் இல்லையா? அதுக்கு முன்பதாக நமக்கு ஒரு துக்க நாள் இருக்குது. பழைய மனுஷன் மரிக்கிற ஒரு துக்க நாள் இருக்குது. அது 3 நாள் ஆயிருக்குது இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் பிறப்புக்கு 3 காரியங்கள் தேவைன்றார். கரெக்டுங்களா? ஒரு மனுஷன் புதிய பிறப்பின் அனுபவம் வரதுக்கு 3 காரியம் தேவை. என்னங்க? நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். அதெல்லாம் பிறக்கிறான் 3 நாள். அதுதான் முதல்ல நீ விசுவாசிக்கும் போது பழைய மனுஷன் மரிக்கிறான், விசுவாசிக்கும் போது பழைய மனுஷன் மரிக்கிறான். நீதிமானாக்கப்படுதல், அப்புறம் பரிசுத்தமாக்கப்படுதல், அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் உங்களுக்கு புதிய பிறப்பை கொடுக்குது. அதான் என்னுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொண்டு வருது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப நமக்கு என்ன நாள் தேவைப்படுது? ஃபர்ஸ்ட், அநேக பேர் பழைய மனுஷன் மரிக்காமையே புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வரணும்னு ட்ரை பண்றாங்க. அது கிடையாது. மேடம் சொல்றாரு, எப்பொழுதும் வித்துன்றது என்ன? வித்துன்றது ஜீவனை உள்ளடக்கிய பாகம் இல்லைங்களா? இப்போ வித்துன்றது வித்துக்குள்ள, வித்து மேல தோல் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த வித்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று தேவை. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னங்க? வெளியில இருக்கிற சூரிய வெளிச்சம், அந்த நாளுடைய சூரிய வெளிச்சம் தேவை. அந்த நாளுடைய அந்த சூரிய வெளிச்சம் தான் அந்த வித்தை உயிரடை செய்யுது. மீன்ஸ் வித்து மேல இருக்கிற தோல் இருக்கு இல்லையா? அந்த தோலை கிழிக்குது. மீன்ஸ் அதுதான் துக்க நாளா இருக்குது. அந்த 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 வித்துக்கான துக்க நாளா இருக்குது இல்லைங்களா? அதை தொடர்ந்து அதுக்குள்ள இருக்கிற ஜீவனின் பாகம் வெளியே வருது. அப்போ உயிர்ப்பிக்கிற வல்லமை அப்படின்றது ஆல்ரெடி சொல்றாரு, உள்ள இருக்கிற ஜீவனின் பாகம் வெளியில இருக்கிற ஜீவனின் பாகமும் டச் ஆகணுமா ஒரு இடத்துல. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க தேவன் நல்லா கவனிங்க, உலகத்தோடத்துக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் என்னையும் என்ன வச்சிருக்காருங்க? அவர் முன்குறிக்க வச்சு நமக்குள்ள இந்த சரத்துக்குள்ள வித்த வச்சிருந்தார். வித்த என்ன பண்ணியிருந்தாரு? வச்சிருந்தாரு. அந்த புதிய பிறப்பின் அனுபவம் வரும்போது என்ன நினைச்சுன்னு சொன்னா, வெளிச்சம் எப்போதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? வெளிச்சம் எதுக்கு? காலத்தின் செய்திக்கு அடையாளமா இருக்குது. சூரிய வெளிச்சம் எதுக்கு அடையாளமா இருக்குதுங்க? புரியுதா உங்களுக்கு? அத திரும்ப சொல்றாரு, முதல் ஈஸ்டரின் போது அப்படின்னா முதல்ல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரா? வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்வது என்ன நடந்துச்சு? அங்க மிகுந்த மனமகிழ்ச்சி உண்டாச்சான். ஏன் மனமகிழ்ச்சி உண்டாச்சுன்னு சொன்னா, பூமி கீழே ஒரு சில வித்துக்களை தேவன் போட்டு வச்சிருந்தாராம். வித்துக்களை தேவன் போட்டு வச்சிருந்தார். அந்த வித்துக்கள் உயிரடைபடிக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு. தேவன் சொன்ன உரைக்கப்பட்ட வார்த்தையோட முதல் வெளிப்பாடே வெளிச்சம்ன்றார். உரைக்கப்பட்ட வார்த்தையுடைய முதல் வெளிப்பாடு என்ன இருக்குது? வெளிச்சம் வரும்போது என்னன்னு சொன்னா, இந்த வெளிச்சத்தின் பாகமும் வெளிச்சத்துல ஒரு வல்லமா இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லைங்களா? வெளிச்சத்துல என்ன இருக்குதுங்க? ஒரு வல்லம கிரியை செய்யுது இல்லைங்களா? வெளிச்சம் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், வெளிச்சம் போட்டான் துகள் அதெல்லாமே. அப்ப அது என்ன வருதுன்னு சொன்னா, நமக்கு வெளிச்சம் லைட் சோர்ஸ கொடுக்குது. அதே போல தெர்மல் வெப்ப ஆற்றலை கொடுக்குது. வெப்ப ஆற்றல் கொடுக்குதா இல்லைங்களா? வெப்ப ஆற்றல் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த வெப்ப ஆற்றல், அந்த ஃபயர் அது கொடுக்கும்போது வித்தின் பாகம், வித்துக்குள்ள இருக்கிற வித்து இருக்கு. வித்தின் போது நம்ம பார்க்கும்போது கண்டெயின் பார்ட், அதுக்குள்ள ஜீவனின் பாகமும் அந்த வித்தின் பாகமும் டச் ஆகும் போது அது என்னங்க? உள்ள இருக்கிற அந்த ஜீவன் பாகம் வெளியே வரும்படிக்கு மேல இருக்கிற தோல் கிளிய ஆரம்பிக்குது. மேல இருக்கிற தோல் கிளிய ஆரம்பிக்குது. மேன் சொல்றாரு, இப்போ உயிர்த்தெழுதல் நடக்கணும், உயிர்ப்பித்தல் நடக்கணும்னா உயிர்த்தெழ வைக்கிறதுக்கு உள்ள ஆல்ரெடி வித்து இருக்கணும்ன்ற. நிறைய பேருக்கு ஏன் உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொன்னா, அது வித்தின் பாகமே இல்லைன்ற. நிறைய பேருக்கு இந்த காலத்தின் வெளிச்ச செய்தி வந்த பின்னாடியும் ஏன் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணங்க? நிறைய பேருக்கு என்ன பண்ணலாங்க, அந்த இந்த செய்தி எந்த வேலையும் செய்யல, எந்த வேலையும் அவங்க செய்யல. காரணம் என்னன்னா, வித்தின் பாகம் உள்ள இல்ல. வெளிச்சம், சூரிய வெளிச்சம் நிலத்து மேல எல்லா இடத்துலயும் படுது. எல்லா ஒரு கல் உயிரடைதா? கல் உயிரடைதுங்களா? மண் உயிரடைதா? எது உயிரடைங்க? எது உயிரடைங்க? செடி கிடையாது. ஒரு விதை உள்ள இருக்கணும். விதைக்குள்ள ஜீவனின் பாகம். எல்லா விதைகளும் இருக்கு. சில விதைகள்ல ஜீவனை
ஜீவ கிருமி உள்ள இருக்குது, ஜம் பார்ட் இல்லைங்களா? ஜம் அப்படின்னா என்னங்க? ஜீவ கிருமி. ஜீவ கிருமிய லாக் பண்ணி வச்சிருக்கு. எதுங்க? வித்து லாக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த லாக் பண்ணப்பட்ட பாகத்தை வெளியில இருக்கிற அந்த சூரிய ஒளி, தெர்மல் போர்ஸ், வெப்ப ஆற்றல் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இது மேல படும்போது மேல இருக்கிற அந்த வித்தின் பாகம் கிளியுது. அப்போ இந்த வித்துக்கு ஃபர்ஸ்ட் துக்க நாள் தேவைப்படுது. அதனாலதான் அந்த வித்தை நம்ம வெளியே வச்சா முடியாது, எடுத்து என்ன பண்ணுங்க, மண்ணுக்குள்ள போடணும். மீன்ஸ் என்னன்னு சொன்னா, மண்ணுக்குள்ள போறது அதுதான் துக்க நாளா இருக்குது. அதான் உங்களுக்குரிய எனக்குரிய குட் ஃப்ரைடேவா இருக்குது. அதான் முதல் ஸ்டெப்புக்கு நீ வரீங்க, நீங்களும் நானும் வரீங்க. அதான் நீதிமானாக்கப்படுதல வரீங்க. அதான் ஃபர்ஸ்ட் விசுவாசமா இருக்குது. அதுதான் யார் மட்டும் தான் விசுவாசிக்க முடியும்? வித்து மட்டும் தான் விசுவாசிக்க முடியும். விசுவாசத்துக்குள்ள கடந்து வர முடியும். அப்படின்னா வித்து அல்லாது என்ன பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு 4-5 பால்ரஸ் குண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இரும்பு குண்டு இருக்குன்னு எடுத்து நிலத்துல போடுவோம்னா போட முடியுமாங்க? குண்டு இரும்பு குண்டு தாங்க, போட முடியாது. ஏங்க? அது போடுறதுனால வெளிச்சது மேல விழுறதுனால யூஸே கிடையாது. எனக்குள்ள வித்து பாகம் எடுத்து நிலத்துல போடுவேன் நான். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணாங்க? அதை நான் அடக்கம் பண்ணுவேன். விதை நடுறதுன்றது ஒரு வகையில அடக்கம் தான். விதை நடப்படுதல்ன்றது என்னங்க? அது அடக்கம் பண்ணப்படுதல். ஒரு துக்கனால அந்த விதை என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் கொண்டாடுது. அதான் திருதர்சிக்கு சொல்றாரு பாருங்க. அதான் சொன்ன என்ன சொன்ன, கொள்ளுதல் தேவையா இருக்குது. நமக்கு முதலில் துக்க நாள் தேவை. நமக்கு என்ன தேவைப்படுதாங்க? ஒரு மனுஷன், அதுதாங்க ஒரு மனுஷன் பாவத்துக்காக என்ன பண்றான்? நம்ம துக்கப்படுறோமா இல்லைங்களாங்க? நீங்க இயேசு கிறிஸ்துவ அடையும் போது, நீங்க இயேசு கிறிஸ்துவ கண்டடையும் போது, நான் ஒரு பாவின்ற உணர்வு தான் ஃபர்ஸ்ட் ஏற்படும். உண்மையான வித்தின் பாகத்துக்கு பாவின்ற உணர்வு ஏற்படும். இயேசு கிறிஸ்துவெல்லாம் வர்ற எல்லா மனுஷனும் வித்தெல்லாமே எப்படி பார்த்திருப்பாங்க? எப்படி பார்த்திருக்காங்க தெரியுமா? வித்தல்லாதவங்க எல்லாம் முதல்ல வருகையில பாருங்களேன், என்ன பண்ணுவாங்க? வித்தா இருக்கிற பாங்களை என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே பாவியான மனுஷன். பாவியா இருக்கிறேன் மேல் கிருபையா இருக்கு. மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஒரு துக்கம், ஒரு மனமாற்றத்துக்கான அடக்கம் பண்ணப்படுறது அங்க இருக்குது. ஆனா வித்தல்லாத பாகம் அதை குறிச்சு என்ன பண்ணாது? கொஸ்டின் கேட்டிருக்கும். முதலாவது நடந்துச்சா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் துக்க நாள், அதுதான் நம்மளுடைய முதலாவது இருக்குது இல்லைங்களா? அதுதாங்க நம்முடைய முதல் வெள்ளிக்கிழமை தான் நீதிமானாக்கப்படுறதுடைய ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பரிசுத்தமாக்குவது நடக்குது. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் என்ன பண்ணுது? நமக்குள்ள இருக்கிற வித்தின் பாகத்தை உயிரடை செய்யுது. இது எல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வெளியில இருக்குது. அதான் சன்லைஸ், நீதியின் சூரியனாகிய வெளிச்சம். அதுல இருக்கிற உயிர்ப்பிக்கிற வல்லமை. அடுத்தது நம்ம போலாம், உள்ள போலாமா? பாருங்க, வித்தின் பாகம் ஜீவன் இல்லாமல் அடக்கம் பண்ணப்படுதல். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, அநேக வித்துக்கள் என்ன பண்ணாங்க? அதுக்கு ஜீவனின் பாகமே இல்லையா, லைஃப் ஜம் அது இல்ல, விதையா இருக்குது, பாக்குறதுக்கு விதைதான். ஆனா அது என்னங்க உள்ள தெரியாம இல்லைங்களா? இப்போ இந்த வித்துக்கு 10 விதை நிலத்துல எடுத்து போடுறேன், எல்லா விதைகளும் வருமா? ஏன் வராது? கரெக்டுங்களா? அது எப்படி தெரியும்? நான் பார்த்துட்டே தெரியாது இல்லையா? நான் எடுத்தீங்க இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராது, இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லைங்களா? என்ன பண்ணும்? நிலத்துல எடுத்து போடணும். அப்படின்னா சில பேர் மறிக்கிறதுக்கே தயாரா இல்ல, அந்த துக்க நாளுக்கே நான் தயாரா இல்ல. அப்படின்னா என்னோட பாவங்களை நான் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கறதுக்கே நான் என்ன இல்ல, தயாரா இல்ல. புரிஞ்சுக்கலாம்? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு. நான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போறேன். இது எந்த செய்தி? பரிபூர்ண பலவீனத்தினால் விளங்கும் பரிபூர்ண பலம். இந்த செய்தி விசுவாசத்தில் யாவரும் புரிந்து கொண்டீர்கள். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட விரும்புகிற யாவரும் இங்க தண்ணீர் திறந்துள்ள தொட்டி இருக்கிறது. அது கீழே முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்ற பாருங்க. முக்கியமான பாயிண்ட், நீங்கள் அநேக முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அடக்கம் பண்ணப்படலாம். இதான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அநேக முறை அடக்கம் பண்ணப்படலாம். ஆனால் வித்திலே ஜீவன், லைஃப் பார்ட், ஜீவன் இல்லாவிடில் அதை உயிர்ப்பிக்க முடியாது. ஆமென். நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலாம், எஸ். ஆனா உங்களுக்குள்ள முன்குறிக்கப்பட்ட வித்து பாகம் உள்ள இருக்கணும். சீட் பார்ட்டிகல் என்ன பண்ணுங்க? லைஃப் பார்ட்டிகல் உள்ள இருக்கணும். உள்ள இருந்தா மட்டும்தான் வெளிச்சம் மேலப்படும் போது அது உயிரடையும். நீங்க துக்கனால கூட கொண்டாடலாம். பவுல் சொல்றாரு இல்லையா, நீ துக்கப்படுவது நல்லதுதான், ஆனால் அது மனம் திரும்புதல் கேட்டு துக்கப்படுகின்றார். அநேக நபர்கள் நான் பார்த்திருக்கிறேன், அவங்க செய்கிற பாவத்தை குறித்து துக்கப்படுவாங்க. எஸ், கரெக்ட் தான். ஆனாலும் அவங்களுக்குள்ள கிறிஸ்து அப்படின்ற புதிய ஜீவன், நியூ பர்த், புதிய கிறிஸ்து உயிரோட வரமாட்டார். காரணம்னா உள்ள ஆல்ரெடி வித்தின் பாகம் இல்ல. பாருங்க, ஞானஸ்தானத்தில்
உயிர்ப்பிக்க முடியாது. இல்லை, ஞானஸ்தானத்தில் உபயோகிக்கும் தண்ணீர் வானத்தில் இறங்கும் பனித்துளியை போன்றது. வானத்திலிருந்து அது வித்தின் மேல் விழக்கூடும், ஆனால் வித்திலே ஜீவன் இல்லாவிட்டால் அது உயிர் வாழ முடியாது. ஆனால் உண்மையான ஞானஸ்தான தண்ணீராது உங்களுக்கு மரணமாக இருக்கிறது. உண்மையான ஞானஸ்தானம் எப்படி இருக்காங்க? ஒரு டெத்தா இருக்குது. வார்த்தைக்கு விரோதமாக ஸ்தாபனங்களிலும் கோட்பாடுகளிலும் நீ கற்றுக்கொண்ட எல்லா காரியத்துக்கும் மரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். அது வரைக்கும் அந்த வித்து பாதுகாக்கப்பட்டு ஒரு இடத்துல இருக்குது. ஒரு நேரம் வரும்போது அது தான் யாருன்றதை நிரூபிக்கும்படிக்கு என்ன பண்ணுங்க, நிலத்துல. அப்படின்னா துக்க நாளுக்கு அந்த வித்து தயாரா இருக்குது. அப்ப அநேக நபர்கள் என்ன பண்ணலாம், நிலத்துல போடப்பட்டு வெளிச்சம் மேல வரலாம், ஆனா அதுக்குள்ள ஜம்ப் பார்ட்டிகள் இல்லாம இருக்கலாம். ஜம்ப் பார்ட்டிகள் இல்லாம அப்படின்னா அந்த சரி அந்த ஜீவ கிருமி, லைஃப் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவ கிருமி இல்லாம வெளியிலிருந்து உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்த வித்தை தொட்டாலுமே அது உயிரடையாது. அப்ப நான் தான் சொன்னேன், உயிர்த்தெழுதல் அப்படின்றது யாருக்கு மட்டுமானதா இங்க பிரத்யேகமா எக்ஸ்க்ளூசிவா இருக்குது அப்படின்னா முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இருக்குது இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏங்க ஏன் முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இருக்கு? உயிர்த்தெழுதல் அப்படின்றது உயிர் தெள வைக்கிறதுக்கு உள்ள ஏதாவது என்ன பண்ணுங்க, உள்ள ஆல்ரெடி வித்தின் பாகம், வித்துக்குள்ள ஜீவ கிருமி இருக்கணும். ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல் நடக்கணும், அது வித்தா இருக்கணும். வித்து நிலத்துல போடப்பட்டிருக்கணும். வித்துன்றது என்னங்க, சீல்டு பார்ட் இல்லைங்களா, ஜீவனை உள்ளடக்கிய பாகம். அப்போ ஒருவேளை வித்தா இருந்தா கூட ஜீவன் உள்ள இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா அது வெளியில எக்ஸ்டர்னல் போர்ஸ்ல உயிர்ப்பிக்கிற வல்லமை அது மேல விழுந்தா கூட என்ன பண்ணாது, உயிர் அடையாது. கவனிச்சிக்கலாம் பாருங்க. அது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு கீழே பாருங்களேன். இன்று காலையில் ஞானஸ்தானத்தின் தண்ணீர் எனக்கு என்ன செய்யும் என்பதை கவனி என்று உங்களுடைய இருதயத்தில் சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு மனம் திரும்பி பாவமைக்கு என்று உங்கள் குற்றங்கள் விடுபட முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அசைவாட்டுதலின் காணிக்கையாகிய கதிர்கட்டை பெற்றுக் கொள்வீர்கள். நான் திரும்ப அந்த காரியத்துக்கு வந்தேன். இது முதற்பலன் பண்டிகைக்கு அந்த கதிர்கட்டு அசைவாட்டுறதுக்கு அந்த கதிர்கட்டுக்கு முன்னாடி ஒரு கோதுமை மணி தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நிலத்துல போடப்பட்டு அதுக்குள்ள வித்தின் பாகம் இருக்கணும். அந்த வித்தின் பாகம் தான் உயிரடையும். அந்த வித்தின் பாகத்துக்குள்ள ஜீவ கிருமி இருக்கணும். அது மேல வெளிச்சம் படணும். வெளிச்சம் பட்டு உயிரடைஞ்சு அது பலனை கொடுத்து அதுதான் என்ன மாறுது, கடைசியில அசைவாற்ற கதிர்கட்டா மாறுது. ஆர்ச்சா இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து அது என்ன பேட்டர்னு நல்லா கவனிப்போம். அடுத்த காரியத்துக்கு பாருங்க. இப்போ சூரியனின் நோக்கத்தை பார்க்கலாம். அடுத்தது என்ன பார்க்கலாங்க, நம்ம வித்தை குறிச்சு பார்த்துட்டோம், வித்துக்குள்ள இருக்கிற ஜீவ குருமையா பார்த்துட்டோம். அந்த உயிர்ப்பித்தலுக்கு முன்பதாக ஒரு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தோம், மரணம் தேவைப்படுதுன்னு பார்த்தோம், துக்க நாள் தேவைப்படுதுன்னு பார்த்தோம். அது 3 ஸ்டெப்பா நடக்குதுன்னு பார்த்தோமா இல்லையா? ஒரு ஸ்டெப்பா நான் காட்டிட்டே வரேன். அடுத்தது சூரியனின் நோக்கம் என்ன இதுல இல்லைங்களா? சூரியன் நோக்கம் என்ன? எல்லா மனிதரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்கதான் சொன்னேன், கிறிஸ்து தான் என்னங்க நீதியின் சூரியனா இருக்கிறார். அந்த சூரியன்ல இருக்கிற லைட் சோர்ஸையும் தெர்மல் சோர்ஸையும் எல்லாரும் ரிசீவ் பண்ணி யூஸ் ஆகாது. தெர்மல்னா என்னங்க, வெப்ப சக்தி. உள்ள இருக்கிற சூரியனுக்குள்ள இருக்கிற வெப்ப சக்தி இல்லைங்களா, அதுதான் வித்த உயிரடைறதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது இருக்குது பாருங்க. இல்லை, ஆனால் தேவன் ஜீவனுக்கு முன் தீர்மானிக்கப்பட்டவர்கள் பூமியின் சில மண்ணை சுற்றிலும் தங்கி இருக்கிறார்கள். பூமியில நீ எங்கேயோ அங்கேயோ ஏதோ இடத்துல என்ன பண்ணாங்க, நம் மண்ணுக்குள்ள இந்த உலகம் மண்ணா இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ள இருந்தோம் பாருங்க. அந்த ஒருவரை தான் அவர் உயிர்ப்பிக்க வருகிறார். அவர் யாரை உயிர்ப்பிக்க வருகிறாரா? ஆல்ரெடி பூமியில இருக்கிற வித்தின் பாகத்தை தான் உயிர்ப்பிக்க வருகிறார். எது? நீதியின் சூரியன் வருது. இது சூரிய உதயம்ன்றது. இது சூரிய உதயம்ன்றது. இப்போது அந்த மண் வெளியில படிந்து இந்த பண்டைய சூரியன் மிகவும் உஷ்ணமா இருக்கிறதே என்று கூறும். மண் என்ன சொல்ற, எப்பவுமே மண் எந்த காலத்துல என்ன பண்ணாது, எந்த காலத்துல உயிரடையாது. நான் பல வருஷமா நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களா, நம்ம உங்களுக்குள்ள வித்தின் பாகம் இல்லைன்னு சொன்னா நீங்க மண்ணா இருக்கிறீங்க. சூரிய வெளிச்சம் மேல பட்டே இருக்கும், நீ உயிரடையே மாட்டீங்க. பாருங்க அது கீழே அந்த பாறை, இந்த பண்டைய சூரியன் மிகவும் உஷ்ணமா இருக்கிறது என்று கூறும். ஆனால் சிறிய வித்து அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் கூறியது ஜீவனை பெற துவங்குகிறது. அந்த மண்ணின் பாகத்தை துரிதப்படுத்தியது. ஏனென்றால் சூரியன் கண்மலையை உயிர்ப்பிக்க அனுப்பப்படவில்லை, மண்ணை உயிர்ப்பிக்க அல்ல, வித்தின் ஜீவனை உயிர்ப்பிப்பதற்கு அனுப்பப்படுகிறது.
எப்ப வித்தின் பாகம் வித்தின் மேல் சூரியன் படுதோ தனக்குள்ள இருக்கிற கல்லையும் மண்ணையும் அந்த வித்து என்ன பண்ணுது, தள்ளிட்டு ரெடி, எனக்காக வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் போர்ஸ் உயிர்ப்பிக்கிற வல்லமை வருது, நான் அப்ப உயிரடைய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுது. அது வரைக்கும் என்ன பண்ணாது, அது சொல்லாதுன்ற புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் திரும்ப திரும்ப சொல்ற பாருங்க. இனி தாவரியின் வாழ்க்கையில் அதை உயிர்ப்பிக்க சூரியன் இல்லாமல் ஆரம்பத்தில் அங்கு வாழ்ந்து இந்த தேவனுடைய புத்திரர்கள் பூமியில் இருக்கையில் அவர்கள் நித்திய ஜீவனை கொண்டு வரும்படியாக அதற்கு தேவையா இருக்கிறது குமாரனின் வெளிச்சம். உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அறிந்திருந்த அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அறிந்திருந்தார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நமக்குள் தெரிந்து கொண்டார். ஈஸ்டர் காலை என்று அப்போது அந்த நேரத்தில் நம்முடைய சரீரங்கள் எங்கே, இந்த மண்ணில் கிடந்தன. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நம்மலாம் மண்ணதான் இருந்தோம். நம்மலாம் மண்ணதான் இருந்தோம். எங்க இருந்தோம், மண்ணதான் இருந்தோம். ஆனா நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோட கல்லறையில் வெளியே வந்துச்சு இல்லைங்களா. கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவிதான் நமக்குள்ள வாசமா இருக்குது. ஆனா இந்த சரீரம் மண்ணா இருக்குது. கரெக்டுங்களா. திருவள்ளுவர் சொல்ற இந்த சரீரத்தை 16 வகையான மூலக்கூறுகளால் ஆனச்சுன்னு சொல்றாரு. கரெக்டுங்களா. கால்சியம் 16 வகையான மூலக்கூறுன்றாரு. சயின்ஸ் சொல்றது 27ன்னு சொல்லுது. நம்ம 16 எடுத்துக்கலாம், பேச்சுக்கு 16 எடுத்துக்கலாம். அந்த 16 வகையான மூலக்கூறுல ஆயிருக்கு அப்படின்னா கார்பன் இருக்கு இல்லைங்களா, பொட்டாசியம் இருக்கு, இல்ல பாஸ்பரஸ் இருக்கு இல்லைங்களா, கால்சியம் இருக்கு, பெட்ரோலியம் இருக்கு. அதே போல நாங்க எல்லா விஷயங்களும் நமக்குள்ள என்ன இருக்குதா இல்லைங்களா, இதெல்லாம் இருக்குது. ஆனாலுமே இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஜீவ கிருமி ஃபீட் போடும்போது பூமியில இருக்கிற விஷயங்கள் மண்ணு தானே எல்லாமே. இந்த பாடி எப்படி இருக்குதுங்க, இந்த மண்ணுன்றது சொன்னா எலமெண்ட்ஸ் எல்லாம் மண்ணு. இந்த பூமியில இருக்கிற மண் எதனா இருக்குதுங்க, மூலக்கூறுகளால இருக்கு. பூமியில நீங்க தோண்டிங்கன்னா இரும்பு இருக்கும், இரும்பு தாது பொருட்கள் வாங்க, கால்சியம் இருக்கும், அயன் இருக்கும், பெட்ரோலியம் இருக்கும். இது எல்லாமே ஃபுட் வழியா நம்ம போகும்போது நம்ம சரீரம் என்ன ஆகுது, அதை பெற்றுக்கொண்டு தான். இப்ப நம்ம ஒரு மனுஷனுக்கு ரத்தம் இல்லைன்னா என்ன சாப்பிட சொல்லுவாங்க, ரத்தம் இல்லைன்னா அயன் சாப்பிடுங்க. எலும்பு ஸ்டாம்பல சாங்கலாம் எதை சாப்பிட சொல்லுவாங்க, கால்சியம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா. மசிலுக்கு என்ன சாப்பிட சொல்லுவாங்க, புரோட்டீன் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா இல்லைங்களாங்க. காரணம் என்னன்னு சொன்னா இதெல்லாம் மண்ணுல இருந்து இருக்குது. இந்த மண் தான் இங்க சிரமம் வந்திருக்குது. ஆனா இதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த ஜீவனின் பாகம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. இந்த மண்ணான சரத்துக்குள்ள இருக்கிற இந்த உயிரின் பாகம் எங்க வருதுன்னு சொன்னா என் தாய் தப்பத்துல வந்துச்சு. ஆனா இதுக்கேற்ற உயிர்ப்பிக்கிற உண்மையான ஜீவனின் பாகம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வந்திருக்குது. புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாயிண்ட் நான் ஃபாஸ்டா நான் போறேன், கவனிங்க நல்லா. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், கவனிங்க நல்லா. எக்ஸாம்பிள் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கு நியூ டெஸ்ட்மென்ட் போறேன், கவனிங்க நல்லா. நீங்கள் மத்தேயு வாசிப்பீர்களா, மத்தேயு 27 ஒரு வேத வாக்கியத்தை வைத்திருக்கிறேன், நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளலாம். கவனிங்க நல்லா. அவர் வருவார், அங்கே முன்னர் இருந்த யாவரும் விசுவாசித்த போது பிறகு பூமியில் உறங்கிக் கொண்டிருந்தனர் என்று வேதம் கூறுகிறது. உயிர்ப்பிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இருந்து அவர்கள் யாவரும் அவருடைய ஒரு பாகமாக பரிசுத்தவான்களாக இருந்தனர். அவர்கள் அவருடைய பாகமாக இருந்தார்கள். யாரு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். கவனிங்க நல்லா. ஏனெனில் அவர் மேல் விசுவாசம் கொண்டிருந்தனர். ஒரு பாவ நிவர்த்திக்கான ஒரு ஆட்டின் பலியின் மூலமாக அவர்கள் ஜீவனை மறைமுகமாக உடையவர்களா இருந்தனர். இப்ப பழைய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது, அவர் மரிச்ச போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு இருந்தாங்களா இல்லையா? எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க? ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல, பாவ மன்னிப்பு இல்லாமல் நித்திய ஜீவன் இல்ல. கரெக்டுங்களா. பாவ மன்னிப்பு இல்லாமல் நித்திய ஜீவன் இருக்கா? நித்திய ஜீவன் வராது. அப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்தந்த காலத்துல கொடுக்கப்பட்ட பாவ நிவர்த்தி, ஆபேலுக்கு இருக்கிற ஆட்டுக்குட்டி, நோவாக்கு இருந்த ஆட்டுக்குட்டி, அபிரகாமுக்கு இருந்த ஆட்டுக்குட்டி, இதெல்லாம் என்ன வருதுன்னு சொன்னா ஒரு டைப்பா இருக்குது. இயேசு கிறிஸ்துவ முன் அடையாளப்படுத்துது. முன் அப்ப அவங்க எதை விசுவாசிச்சாங்க? இயேசு கிறிஸ்துவதான் பாவ நிவர்த்திக்கான ஆட்டுக்குட்டியா விசுவாசிச்சாங்க. அவங்களுடைய ஆட்டுக்குட்டி ரியாலிட்டி கிடையாது. இந்த ஆட்டுக்குட்டிக்கான ரியாலிட்டி இயேசு கிறிஸ்து தான், அதை விசுவாசிச்சாங்க. அப்போ இந்த ஆட்டுக்குட்டி வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நார்மலான ஆட்டுக்குட்டியை விசுவாசிச்சாங்களா இல்லையா? அப்ப அதை எதை காட்டுச்சுன்னா இயேசு கிறிஸ்து தான் உண்மையானவர். அவர் வரப்போறார். அவர் எனக்காக அடிக்கப்படும் போது இந்த ஆட்டுக்குட்டியை நான் எப்படி அடிக்கிறனோ அது மாதிரி அடிக்கப்படும் போது இந்த ஆட்டுக்குட்டி மேல இருக்கிற ரத்தம் எப்படி என் மேல சித்தப்படுதோ அது மாதிரி அவர் அடிக்கப்பட்டு அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் எனக்குள்ள பாஸ் ஆகுதுன்றத பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள்லாம் விசுவாசிச்சாங்க, தீர்க்கதரிசி விசுவாசிச்சாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் போது, அவர் ரத்தம் சிந்தப்படும் போது அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்கிற ப்ராஃபெட்ஸ்குள்ள தீர்க்கதரிசிக்குள்ள உள்ள வந்துச்சு. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, உயிரோட ஏந்தாங்க. முக்கியமான பாயிண்ட் அது கீழே விசுவாசிக்கிற பாருங்க. அது கீழே பாருங்க. நாம் பெற்றுள்ளது மாதிரி அல்ல, அது முன் அடையாளமாக இருக்கிறது. ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்கிறதால என்ன வருது,
முன் அடையாளமா இருக்கிறது. நாம் எதை குறித்து பயப்படுகிறோம்? அவருடைய உயிர்த்தெழுதலை சுட்டி காட்டி அதோட கல்லறைக்கு சென்ற மாதிரியை மாத்திரமே கொண்டிருந்த அந்த நபர்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க சொன்னா, இதான் அந்த ஆட்டுக்குட்டி, இதான் அந்த ஆட்டுக்குட்டி, இதான் ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கல்லறையில போய் படுத்துக்கினாங்களாம். திருவள்ளுவர் சொல்றாரு. அபிரகாம் சொல்றாரு இல்லையா, அபிரகாம் என்ன பண்ணாங்க, பலி செலுத்தினாரு. அபிரகாம் மரிச்சிருக்க கூடாது இல்லைங்களா, ஆனாலும் பாவ நிவர்த்தி செய்யாதனால அவரும் கல்லறைக்குள்ள போனார். ஈசா கல்லறைக்குள்ள போனார், ஆதாம் கல்லறைக்குள்ள போனார், யாபேல் கல்லறைக்குள்ள போனார். ஆனா அவங்க என்ன காட்டினாங்கன்னா, அவங்க ஒரு ஆட்டுக்குட்டியே பிசிக்கலா ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு இதுக்கு அடையாளம் இருக்கிற உண்மையான ஆட்டுக்குட்டி வரப்போகுது, அப்ப நாங்க உயிரடைவோன்றதை காட்டினாங்க. ஆனா புரிச்சுக்கலாம். அப்ப அவங்க மாதிரியை தான் டைப் தான் வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம என்ன பெற்றிருக்கோம், ரியாலிட்டியான அந்த ஜீவனை பெற்றிருக்கிறோன்ற தீர்க்கதரிசி. பாருங்க அடுத்த பாயிண்ட் சொல்ற பாருங்க. இப்பொழுது மறுரூபமாக்கப்படுதலை கவனியுங்கள். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. உயிர்த்தெழுதல் மட்டும் நமக்கு வேணுமானா, உயிர்த்தெழுதலை வல்லமைக்கு மேலான ஒரு வல்லமை எனக்கு வேணும். இன்னைக்கு நான் வெறும் உயிர்த்தெழுதல் வல்லமை மட்டும் பேச வரல. நீ உயிர்த்தெழுதல் அடையணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? இல்லங்க, மறிக்கணும். முன்னாடி சொன்னல, அடக்கம் என்ன பண்ணும், மறக்கணும், துக்க நாள கொண்டாடணும். சரி, எகைன் இது ஆத்மாவிலே நான் துக்க நாள கொண்டாடி மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தினூடாய் புதிய பிறப்பின் அனுபவத்தினூட வரேன், எனக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செய்து, எகைன் இதெல்லாம் சூப்பர், ஓகே. ஆனா மறுரூபப்படுதல் அப்படின்றது சரீர மறுரூபப்படுதலின் வல்லமையை குறிக்குது. அப்ப இந்த சரீர மறுரூபப்படுதல் வல்லமை எனக்கு வேணும்னா நான் மறிக்காமையே இருக்கணும். கரெக்டுங்களா? உயிர்த்தெழுதல் வல்லமையுடைய, எனக்கு உயிர்த்தெழுதல் வல்லமை வேணும்னு சொன்னா நான் மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். எத்தனை பேர் மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் பிசிக்கலா சொல்ல, சரி ஆவியில சொல்ல, மாம்ச ரீதியா மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க எத்தனை பேர்? மரணத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? சாவறதுக்கு விருப்பப்படுறீங்களா? இந்த காலம் ஒரு காலத்துல மரிக்காம எடுத்துக்கொள்ளப்படுறதெல்லாம் விருப்பப்படுறோம். நான் சொல்றது நியூ பர்த் மூலமா பிறக்கிற மரணத்தை குறிச்சு சொல்ல, மாம்ச ரீதியா நான் மரிக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாரு? நான் செத்துருணுங்க, இன்னைக்கு நான் இருக்க கூடாது, நான் செத்துருணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உயிர்த்தெழுதலே கிடைக்கும், உயிர்த்தெழுதல் வல்லமை கிடைக்கும். கரெக்டுங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை குறிச்சு சொன்ன உங்களுக்கு முன்னாடி. ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் எப்படி நடந்துச்சு? என்னுடைய ஆவிக்குரிய மரணத்தின் மூலமா நடந்துச்சு. என்னுடைய ஆவிக்குரிய மரணத்தின் மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. கிறிஸ்து வித்தின் வடிவில இந்த கால வெளிச்சத்தின் மத்தியில எனக்குள்ள வந்திருக்கிறார். நான் சொல்றது மாம்ச ரீதியான மறுரூபப்படுதல், மாம்ச ரீதியான மரணத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? யாரும் விரும்ப மாட்டோம். ஏன் விரும்ப மாட்டோம்? நம்ம மறிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம். எனக்கு ஏஜ் ஆகக்கூடாது, நித்தியமா அவரோட வாழணும்னு நினைக்கிறோம். அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன தேவையில்லைன்னு சொன்னா, உயிர்த்தெழுதலின் வல்லமை மட்டும் போதாது, எனக்கு குயிக்னிங் பவர் மட்டும் எனக்கு போதாது. கரெக்டுங்களா? கரெக்டுங்களாங்க? ஏங்க போதாது? நான் எதிர்பார்க்கறது குயிக்னிங் பவர் கிடையாது, உயிர்ப்பிக்கிற வல்லமா கிடையாது. நான் எதிர்பார்க்கறது மறுரூபமாக்கப்படுதல் வல்லமை எனக்கு வேணும். கரெக்டுங்களா? எத்தனை பேருங்க? இப்போ இயேசு கிறிஸ்துவோட ஈஸ்டர் அன்னைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செஞ்சு, நல்லா கவனிச்சு. இயேசு கிறிஸ்து ஈஸ்டர் காலையில என்ன வல்லமை கிரியை செஞ்சு? என்ன வல்லமை கிரியை செஞ்சுங்க? உயிர்ப்பிக்கிற வல்லமை. ஆனா 40 நாள் கழிச்சு அவர் கலிலேயாவுக்கு போகும்போது மறுரூபமாக்கப்படுதலின் வல்லமை கிரியை செஞ்சு, எடுத்துக்கொள்ளப்படுதல் வல்லமை கிரியை செஞ்சு. நமக்கு தேவைப்படுறது எதுங்கன்னா, குயிக்னிங் பவர் தேவைப்படுதா இல்ல மறுரூபமாக்கப்படுதல் வல்லமை தேவைப்படுதா? கரெக்டுங்களா? நான் மாம்ச ரீதியான மரணத்துக்குள்ள போகக்கூடாது, அதனால நான் ஆவிக்குரிய மரணத்துக்குள்ள போய் ஆகணும் இல்லையா? அப்படின்னா மாம்ச ரீதியா என் சர்ரம் மண்ணோடு கூட இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மறிச்சு நான் ஒரு துக்க நாளை கொண்டாடி ஒரு புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள என் ஆத்மாவை நான் கொண்டு வரும்போது நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள வரேன். அந்த அபிஷேகம் தான் உயிர்ப்பிக்கிற வல்லமை கொடுக்குது. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்னும் பக்குவப்படும் போது அது மறுரூபமாக்கப்படுதல் வல்லமையா கிரியை செய்யுது. அது கீழே பாருங்க. இப்போ இந்த மறுரூபமாக்கப்படுதலுக்கான கவனிங்கள். நம்ம ஒவ்வொருவரும் அங்கே பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருந்தோம், பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருந்தோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவன்ல பரிசுத்தவான்கள் இருந்தனர். அங்கே எலியா நின்று கொண்டிருந்தான். சொல்ற மறுரூபமலை தாபோர் மலையை குறிச்சு அனுபவத்தை சொல்றார். அந்த அனுபவத்துல 2 பேர் இருந்தாங்க. ஒண்ணு எலியா, இன்னொன்னு மோசே இல்லைங்களா? நின்று கொண்டிருந்தோம். அங்கே மோசே நின்றான். மரித்த பரிசுத்தவான்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்த இருவருமே உயிர்ப்பிக்கும் வல்லமையை உடையவர்களாய் இருந்தார்கள்.
மோசே எலியா மருவமலையில யாரும் இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து இருந்தாரு. அப்புறம் மோசே எலியா இல்லைங்களா? இவருக்குள்ளதான் உயிர்ப்பிக்கிற வல்லமை பாஸ் ஆச்சு. இந்த ரெண்டு பேர் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாருன்னா, ஒண்ணு மரித்து உயிர் தெழுற பரிசுத்தவங்களுக்கு அடையாளம் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் மரிக்காமையா உயிரோட இருக்கிறவங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. இப்படி சொல்லாமா? 6 சபைக்கால மனவாட்டியின் பாகத்துக்கு மோசையும், 7ஆம் சபைக்கால மனவாட்டிக்கு எலியாவும் அடையாளமா இருக்கிறாங்க மருவமலையில. கரெக்டுங்களா? இதே அப்படியே சன்செட் மலைக்கு நீங்க வாங்க. அங்க வரும்போது மேகத்துல யார் வந்ததுங்க? கிறிஸ்து வராரு. எப்படி வராரு? 7 தூதர்களை வராரு. அதுல 7வது தூதன் அப்படின்னா 7th ஸ்பிரிட், 7வது கிறிஸ்து தீர்க்கதரிசிக்கு வந்த 7வது ஆவிதான் இல்லையா? அப்ப அந்த 6 ஆவிகளும் 6 சபைக்கால மனவாட்டிக்கு அடையாளம். அப்படின்னா அந்த 6 தூதர்களும் மரித்த பரிசுத்தவன்களுக்கு அடையாளம். இந்த 7வது தூதன் அவனை பார்க்கறதுக்கு வினோதமா இருந்தான். அவன் கைக்கு பின்னோக்கி இருந்துச்சு, மார்பை தள்ளினவர் முன்னோடி வந்தான்னு சொல்லப்படுறா இல்லையா? எங்கங்க? சன்செட்ல. இது நடந்தது மருவமலையில. ஒரு மருவமலை அனுபவம் கிறிஸ்து உண்டாச்சு, தீர்க்கதரிசிக்கு சன்செட் மலை அனுபவம் உண்டாச்சு. இப்போ அங்க 2 பேர் வந்தாங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல, மோசஸ் அண்ட் எலைஜா. அவங்க 2 பேருக்குள்ளேயும் உயிர்ப்பிக்கிறவங்க தான் கிரியை செஞ்சா இல்லைங்களாங்க? அப்ப அதுல இருக்கிற ஒரு நபருக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அடையாளம் இல்லைங்களா? அத மரித்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளம் இருக்கிறாங்க. எலியா மரிக்காமலேயே உயிரோடு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுற மறுரூபமாக்கப்படுற பரிசுத்தவானுக்கு அடையாளமா, அதாவது இந்த கால மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறார். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அதுல நம்ம ஒருத்தரும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருந்தோம் அப்படின்னு 6 சபைக்கால மனவாட்டிக்கு அடையாளமா மோசேயும், 7ஆம் சபைக்கால மனவாட்டிக்கு அடையாளமா எலியாவும் காணப்பட்டாங்க. மீன்ஸ் மோசஸ் பழைய ஏற்பாட்டுல மரிச்சார் இல்லையா? அவர் அடக்கம் பண்ணாங்களா இல்லைங்களா? அவரோட சரீரம் இந்நாள் வரைக்கும் எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா தீர்க்கதரிசி அதுக்கு இருக்கிற ரகசியத்தை சொல்றாரு. தேவன் அந்த சரத்துக்கிட்ட போகும்போது அது என்ன ஆச்சுங்க? உயிர் தெளிஞ்சுன்னு பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து எந்த எஃபினியல் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணது கிடையாது. அடக்க ஆராதனை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? தேவன் அடக்கம் பண்ணது கிடையாது. ஏன்னா அவரே நித்திய ஜீவனா இருக்கிறார். ஆனாலும் அவர் ஒரு அடக்க ஆராதனைக்கு போனாரு. ஆனா அங்க உயிர் தெளிதல் நடந்துச்சு. அதான் லாசரஸ் கல்லறை கிட்ட போகும்போது என்ன ஆயிடுச்சு? அப்ப எங்க ஜீவனின் பாகம் வருதோ, உயிர்ப்பிக்கிற வல்லமை வருதோ, அங்க மரண பாகம் போயிடும். அதே போல மோசேவுடைய செருத்து கிட்ட கிறிஸ்து வரும்போது அங்க உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. அதனாலதான் மோசஸ் தாபோர் மலையில மருவ மலையில மோசஸ் இருந்தான்றார். ஆனா எலியாவுக்கு டைரக்டா உயிர்த்தெழுதல் வல்லமை என்ன பண்ணுச்சு? கொடுக்கப்பட்டுச்சு. அவர் டைரக்டா எங்க வராருங்க? மருவமலைக்கு வராரு. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப இது ரெண்டும் 6 சபைக்கால மனவாட்டிக்கு ஒரு நபர், 7ஆம் சபைக்காலுக்கு மனவாட்டிக்கு ஒரு நபர். இது எதுக்கு சொல்றேன்னா, ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செய்த 2 பேர் இருந்தாங்க. அவங்க புதிய ஏற்பாட்டுல இருக்கிற சபைக்காலங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. புரிஞ்சவங்களுக்கு பரத்திக்கல பாருங்க. அவர் எல்லாரும் அங்க இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் இப்ப என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? கவனியுங்கள். யோவான் 14:12 அவர் வாக்குத்தத்தம் செய்த அதே காரியம், நீங்கள் அதிகாரம் கொண்டிருப்பதாக உரிமை கோருகிறீர்களா என்று கேட்கிறார்கள். நாம் மருவமலையில் அவர்களைப் போலவே இருக்கிறோம். நாம் எப்படி இருக்குமா? மருவமலையில இருந்தா மோசஸ் எலியாவை போல இருக்கிறோம். பாருங்கள், நிச்சயமாகவே வல்லமையை உபயோகிக்க கோரவில்லை. ஆனால் நாமோ அவர்களை போன்று மருவமலையில் மோசே யார் என்று பாருங்கள், நான் யார் என்று பாருங்கள் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கையில் சீஷர்கள் நான் யார் என்று பாருங்கள். அது கீழே பாருங்க என்ன நடந்தது. உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் மைமைப்படுத்தப்பட்ட இயேசுவை கண்டனர். இயேசுவானவர் பிரதிநிதிப்படுத்தப்படுவதை, மையப்படுத்தப்பட்ட இயேசுவை அவர்களை காண விரும்பினார்கள். கிறிஸ்து இங்க என்ன பண்ண மாட்டாருங்க? மைமைப்படுத்தப்பட்டிருந்தார் இல்லைங்களா? ஆக்சுவலி தாபோர் மலை அனுபவம், மோசஸ் வராரு, எலியா வராரு, கூட யார் வராங்க? பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. சரி, கீழே இருக்கிற பூமிக்குரிய 3 சாட்சிகள் இருக்காங்க. யாருங்க? பேதுரு, யோவான், யாக்கோபு இருக்கிறாங்க இல்லையா? பரலோகத்துல 2 சாட்சிகள், மோசஸ் அண்ட் எலியா. இப்ப கிறிஸ்துடைய சரீரம் எப்படி மாறிச்சு? வெண்பஞ்சை போல மாறிச்சு இல்லைங்களா? உறைந்த மலையை போல மாறிச்சு. இது எதுக்கு அடையாளம் சொன்னா, 1000 வருட அரசாட்சியில கிறிஸ்து உட்கார்றதுக்கு அடையாளமா இருக்குது. கிறிஸ்து 1000 வருட அரசாட்சி எப்படி ஆளுகிறார்ன்றதுக்கு அடையாளமா இருக்குது. அப்ப அந்த 1000 வருட அரசாட்சியில மரித்த பரிசுத்தவான்கள் ஆகிய 6 சபைக்கால மனவாட்டியும் 7 சபைக்கால மனவாட்டியும் உயிர்ப்பிக்கிற வல்லமையினால வெளிப்பட்டு வருவாங்கன்றதை காட்டுது. புரிச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, தீர்க்கதரிசி அவருடைய அனுபவத்தையும் இதனால சொல்றார். இது வரைக்கும் சபை காலத்துல பார்த்த அந்த 2 பேரை பார்த்தோம். இப்ப தீர்க்கதரிசி அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. ஒரு நாள் என் களைப்பற்ற போது நான் ஏறக்குரிய நீ என் மகனே, நீ முன்னேறுவது நல்லதில்லை. உனக்கு 50 வயது ஆகிறது. நீ கர்த்தருக்காக எந்த காரியத்தையும் செய்ய போவதா இருந்தால் நீ திருதமாக அதை செய்வது நல்லது. உனக்கு வயதாகி கொண்டே போகிறது என்று தீர்க்கதரிசி அவருக்குள்ளே பேசுகிறார்.
அநேக பேர் எனக்கு வந்து அடிக்கடி தோன்றது உண்டு. என்ன சொன்னா, நமக்கு ஏன் நாங்க ஏஜ் ஆகுது, தேவனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னா இப்பயே செய்யுங்க தீர்வு சொல்லுவோம். இன்னும் காலம் கடந்து செய்யறதுக்கெல்லாம் முடியாது. இப்பயே செய்யுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்காக பண்ணணும்னு நினைச்சா இப்பயே செய்யுங்க. அப்ப திருவதரிசி அப்படிதான் நினைக்கிறார், தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு. பாருங்க, அங்கே காலையில் உயிர்ப்பிக்கும் வல்லமை வந்தபோது அவர் என்னை திரைக்கு பின்னால் காணும்படி செய்தார். திருவதரிசி என்ன பண்றார் தேவன்? அவர் ஒரு காலையில படுத்துக் கொண்டிருக்கிறார், தன் மனைவியோட பெட்ல படுத்துக் கொண்டிருக்கிறார். படுக்கும்போது அவருக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே கொண்டு வரப்படுது, கொண்டு வரப்பட்டு காலத்திரை அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன் அப்படின்னா டைமென்ஷனை தாண்டி 6வது பரிணாமத்துக்கு தீர்க்கதரிசி கொண்டு போகப்படுறார். எதின் மூலமானா உயிர்ப்பிக்கிற வல்லமையின் மூலமா அவர் சரீரத்துல இருந்து ஆவி பிரிஞ்சு 6வது பரிணாமத்துல போய் நித்தியத்துல இருக்கிறவங்களை பார்த்து கொண்டு வரும்படி கிருபை செஞ்சுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். அது சொல்றார். அது எதனால நடந்துச்சுன்னா உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் நடந்துச்சுன்றார். பாருங்க, நீ எப்போது நேசித்த உன்னிடத்துல அன்பு கூர்ந்த யாவும் அங்கே உனக்கு அளிக்கப்படுகின்றன. எங்க? 6வது பரிணாமத்துல அங்க இருக்கும். எல்லோரையும் அங்க கண்டேன், உங்கள் எல்லோரையும் அங்க கண்டேன். திருவதரிசி பாருங்க என்ன பாயிண்ட் சொல்றாரு, உங்க எல்லாரையும் நான் பார்த்தேன். திருவதரிசி யார பார்த்தாருன்னா அந்த யார பாக்குறாருங்க, 7 சபைக்கால மனவாட்டிய பாக்குறாங்க. எப்படி பார்த்தாருங்க? நான் தான் இங்கே இருக்கிறேன், எப்படி என்ன பார்த்துக்க முடியும்? எப்படி பார்த்திருக்க முடியும்? நான் விசுவாசிக்கிறேன். திருவதரிசி அங்க இருக்க பிரணாம் டேபர்னாக்கல் சொல்றாரு, மீன்ஸ் என்னையே அவர் பார்த்தாரு, நான் விசுவாசிக்கிறேன். எப்படி பார்த்திருப்பாரு? என்னை இங்க பூமியில நான் இருக்கிறேன், என்னை பிரதிநிதிப்படுத்துகிற ஒரு சரீரம் 6வது பரிணாமத்துல இருக்குது. அதை தீர்க்கதரிசி பார்த்தாரு. சாலமோனை பாக்குறேன், நான் இங்க பேதுருவை பாக்குறேன், இங்க பாலை பாக்குறேன், இங்க ஐசாக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சிஸ்டர் கிரேஸ் நான் பாக்குறேன், ஜான்சியை பாக்குறேன்னு சொல்லி அவர் பார்த்திருப்பாருங்க. கரெக்டுங்களா? நான் உங்க யாரையும் அங்க பார்த்தேன்ற திருவதரிசி நான் பார்த்தேன். எப்படி பார்த்தாரு? என்னை பிரதிநிதிப்படுத்துவதற்கு என்னை இந்த ஆத்மாவை ஆளுகிறதுக்கு ஒரு சரீரம் இருக்குது. இந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரம் ஒரு நாள் இந்த மண்ணில இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஆல்ரெடி இந்த மண்ணுக்கு நான் விதைக்கும் போது மண்ணுக்கு போயிடுது. ஆனா இந்த ஆத்மாவை உயிர்த்தெழுதலின் வல்லமை பெற்றுக்கொள்ளும் போது, மறுரூபப்படுதலின் வல்லமை பெற்றுக்கொள்ளும் போது எனக்கான சரீரம் இன்னொரு உலகத்துல இருக்குது, அதோட கூட இணைக்கப்படுறேன். அந்த சரீரத்தை திருவதரிசி அங்க போய் பார்த்தார். அவர் அங்க கொண்டு போகிறது அந்த உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவை கொண்டு போன அதே வல்லமை. கிறிஸ்துவை கொண்டு போன அதே வல்லமை. பாருங்க, அவரை நான் உங்கள் எல்லோரையும் அங்க கண்டேன், உங்கள் எல்லோரையும் பார்த்தேன்றாரு. எங்க பிரணம் டேபர்னாக்கல்ல சொல்றார், கண்டேன். பார்த்தீர்களா? அவர் நீ எப்போதும் நேசித்தவை உனக்கு அன்பு கூர்ந்த யாரும் அங்கு உனக்கு அளிக்கப்படும். அவ்விதமாக அவர்கள் உனக்கு அளிக்கப்படுகின்ற பார்த்தீர்களா? அவ்விதமாக எல்லோரையும் நான் கண்டேன். அது என்னவா இருந்தது? உயிர்ப்பிக்கும் வல்லமை. காலத்திரை கப்பால் யோவானை கொண்டு சென்றதும் அதே தான் திருவதரிசி. காலம் முழுசு இருக்கிற காரியங்களை யோவானை காணும்படி செஞ்சு அந்த வல்லமை தான் கிறிஸ்துவ உயிர்த்தல்னால உயிர்ப்பிச்சு. அது கீழே பாருங்க, உயிர்ப்பிக்கும் வல்லமை வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதினாகிய யோவான் உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நிறைந்தவனாய் எழுமி நின்று துவக்கத்தில் இருந்த முடிவரையும் எல்லாற்றையும் கண்டான். ஏசாயா உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நிறைந்து எழுந்து நின்று 1000 வருட அரசாட்சியை மற்றவர்களையும் கண்டான். உயிர்ப்பிக்கும் வல்லமை கிறிஸ்துவை மரித்தோடு உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், யோவானுக்குள்ள இருந்த அவங்களுக்குள்ள இருந்த இவங்களுக்குள்ள இருந்த எலியாவுக்குள்ள இருந்த அதே ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அது நம்மளுடைய சாவிக்கு எதுவும் சரீரங்களை மறுரூபப்படுத்தும். ஏன்னா உயிர்ப்பிக்கிறதுக்கு நம்ம மறிக்கிறோம், நாம் மறிக்க மாட்டோம். எலியாவை போல நம்ம என்ன பண்ணுவோம்? மேடம் என்ன சொல்றாரு சொன்னா, எலியாவும் எலிசாவை எடுத்துக்கணும் ஒரு விஷயத்த சொல்றாரு. எலியா கிறிஸ்துவுக்கு அடையாளப்படுத்தி சொல்றாரு, எலிசா சபைக்கு அடையாளப்படுத்தி சொல்றாரு. எலியாவுடைய வல்லமையை எலிசா மேல வந்துச்சான். எலியா வந்து மிஸ்டர் இயேசு, எலிசா வந்து மிஸ்ஸஸ் இயேசுவான். ஏன்னா மணவாளனுடைய ஆவிதான் மணவாட்டிக்குள்ள வந்துச்சு. மணவாளனுடைய ஆவி என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா மணவாளன் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மணவாட்டி எலிசா என்ன பண்ணார் சொன்னா, ஒரு நாள் எலிசா மறிச்சிட்டார் அப்படின்னா 6 சபையை சொல்லுது, சபையை சொல்றாரு, சபைக்கால மணவாட்டியை சொல்றாரு. அது 6 சபைக்கால மணவாட்டி, அதை மறிச்சா. ஆனா ஒரு நாள்ல எலிசாவுடைய எலும்புகள் மேல வேறு ஒருவனுடைய அந்த சரீரம் விடும்போது எழுந்துச்சுன்ற சொல்ற திருவதரிசி. அந்த பாயிண்ட் தான் சொல்றேன். முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. தெசலோனிக்கேயர் 4:16 குறித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களில் பரிசுத்தவான்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கல்லறையில் இளைப்பாறுகிற பரிசுத்தவான்கள் எலியா இருந்ததை போல, எலிசாவை போல சிலர், எலியாவை போல ஒரு சிலர். யார் எலியாவை போல? எலியாவை போல வருது யாரு? நம்பங்க. எலியா மறிக்கவே இல்லை. எலியாவுக்குள்ள இருந்த அந்த குயிக்கனிங் பவர் தான் எலிசா மேல வந்துச்சு. எலிசா வந்து 6 சபைக்கால மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எலிசா
6 சபைக்கால மனவாட்டி. எலியா கிறிஸ்துவ அடையாளம். அந்த கிறிஸ்துவ முழுசுமா இந்த 7 சபைக்காலத்தை வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை ஓபன் ஆயிருக்கிறேன். அது கீழே இந்த வாட்சி காட்டுறேன் பாருங்க. அது கீழே முக்கியமான பாயிண்ட். இப்பொழுது இந்த 2 தீர்க்கதரிசிகளும் அதே தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசிகளுக்குள்ளும் அதே தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எலிசா எலியா ஆகிய இருவருடைய பெயர்கள் ஏறக்குறைய ஒரே விதமாக உள்ளது. எலியா எலிசா ஒரே மாதிரி இருக்கு. இதை கவனிங்கன்ற தீர்க்கதரிசி. மணவாளனை பார்க்கிறீர்களா? மணவாளன் பார்க்கறீங்களா? இங்க எலியா மணவாளன் அடையாளம். அவர்களில் ஒருவர் திரு இயேசு, மிஸ்டர் ஜீசஸ். யாரு? எலியா மோசஸ்ல இருக்கிற எலியான்றது ஜீசஸ் அடையாளமா இருக்கு. மிஸ்டர் ஜீசஸ் அடையாளமா இருக்கு. மற்றொருவர் திருமதி இயேசு. அதான் யாருங்க? யாருங்க? சபை அடையாளமா இருக்கு. எலிசா. கரெக்டுங்களா? எலிசா மரிச்சு என்ன பண்ணாரு? மரிச்சார். ஆனா திரும்ப சொல்றாரு எலியாவுக்கு மேல இருந்தாவே ரத்தத்திலே எலிசாவுக்குள்ள வந்துச்சு. எலியா செஞ்சதை காட்டிலும் எலிசா அதிகமான வல்லமை வெளிப்படுத்தி காட்டினார். எலியாவுடைய 4 அற்புதங்கள், எலிசாவுக்கு 8 அற்புதங்கள் செய்யப்பட்டுச்சா இல்லைங்களா? இதான் காண்பிக்கப்பட்டுச்சு. கீழே பாருங்க. பாருங்கள், ஏறக்குறைய அதே விதமாக அவருக்கும் அவளுக்கும் இடையே உள்ளது. எலியாவுக்கும் எலிசாவுக்கும் எப்படி எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்போ அதே மாதிரியான ரிலேஷன்ஷிப் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்குது. எகைன் இது 6 சபை காலம் தான். 7ஆம் சபை காலம் மறிக்கிறது கிடையாது. 7ஆம் சபை காலத்துல எகைன் மணவாளன் கிறிஸ்து திரும்ப வரார். திரும்ப கிறிஸ்து வரார். அதை நான் காட்டுறேன். அது எப்படி சுட்டி காட்டப்பட்டது பாருங்கள். இப்பொழுது எலிசா எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா சொல்றார். சரி, எலிசா உயிர்த்தெழுதல் வரைக்கும் காத்திருந்தான். அதை சபையை குறிக்கிற உயிர்த்தெழுதல் வரைக்கும். இந்த நாட்களில் உயிர்த்தெழுதல் நடக்குது. அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும்போது அதுக்கு உயிர்த்தெழுதல் நடக்கிறதா வேலை இல்லை. இங்க உயிரோடு இருக்கிற மனவாட்டி அது கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண கிறிஸ்துவுக்கு அடையாளம் இருக்கியா? 7ஆம் சபை காலம் மட்டும் ஏன் பரிபூர்ண கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு சொல்லுங்க. ஆமென். ஆதியாகமத்தில் எந்த பரிசுத்தவான்களும் உயிர் தள்ளல. அவங்க காலத்துல உயிர் தள்ளாங்களா? உயிர் தள்ளாங்களாங்க. ஆனா கிறிஸ்து வரும்போது உயிர் தெழுந்தாங்க. கிறிஸ்து மட்டும் தான் உயிர் தெழுந்தாரு. அதே போல 6 சபை காலத்துல இருக்கிற ஒரு பரிசுத்தவான்களை என்ன பண்ணாங்க? உயிர் தள்ளல. ஆனா இந்த காலத்துல உயிர் தெழுதலும் எடுத்துக்கொள்ளப்படுதலும் இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எஸ். அப்ப இந்த கால மனவாட்டி மட்டும் தான் பரிபூர்ண கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறான்னு சொல்றேன். கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா இது கீழே தான் திரும்பி சொல்றாரு. முக்கியமான பாயிண்ட் நான் வாட்சி சொல்றேன். 7 seals and quickening power. இந்த நாளில் நாம் என்ன கண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். 7 முத்திரையில் திறக்க உயிர்ப்பிக்கும் வல்லமை நமக்கு வந்துள்ளது. உயிர்ப்பிக்கும் வல்லமை தான் 7 முத்திரைகள் ஓபன் பண்ணுச்சுன்ற தீர்க்கதரிசி. 7 முத்திரைகள் ஓபன் பண்ணது எதுங்க? உயிர்ப்பிக்கும் வல்லமை. கரெக்டுங்களா? என்னவா இருந்தது பாருங்கள். மனித அறிவுத்திறனா தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை. பாருங்கள், இது சமயிக்கும் என்று தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை முன்னறிவித்தது. பாருங்கள், தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை உலகத்தை அதற்கு சாட்சி பகர செய்தது. அது சத்தியமா இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தில் சுற்றிலும் இருந்தார் என்று உங்களிடம் கூறியிருந்தேன். உயிர்ப்பிக்கும் வல்லமை அது சத்தியம் என்பதை உலகத்துக்கு சாட்சி பகர வைக்கட்டும். அதில் என்னவா இருந்தது? முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்க்கிறேன். அவர் அந்த முத்திரையை திறந்தார். யார் முத்திரையை திறந்தவர்? கிறிஸ்துவே முத்திரையை திறந்தவர் இல்லைங்களா? அதுக்கு முத்திரையை திறக்கிறதுக்கு அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செய்யணும் இல்லைங்களா? பாருங்க, அவரே அந்த முத்திரைகளா இருந்தார். யார் முத்திரைகளா இருந்தது? கிறிஸ்துவே வெளிப்படுத்தப்பட்ட 7 முத்திரைகளா இருக்கிறாரா? 7 முத்திரைகள் என்னங்க? பரிபூர்ண வார்த்தை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நீ முழிக்கிறத பார்த்தா எனக்கு தெரியல. கிறிஸ்துவே 7 முத்திரைகளா இருந்தார். முத்திரைகளுக்கு பின்புதான் என்ன இருக்குது? ரகசியங்கள் இருக்குது. வெளிப்படுத்தப்பட்ட முத்திரையிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடுதான். அது இயேசு கிறிஸ்துவே தான். 7 சபை காலத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்தந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட செய்தியுடைய மீதமான பாகம் தான் அது. இந்த 7ஆம் சபை காலத்துல முழு இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அது கிறிஸ்து தான். ஏன்னா கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அதை வெளிப்படுறதுதான் குயிக்கனிங் பவர் கிரியை செய்துன்ற தீர்க்கதரிசி. பாருங்க, அது கிறிஸ்து திறக்கப்பட்ட முத்திரைகளா இருந்தார். கிறிஸ்துவ திறக்கப்பட்ட. கரெக்டுங்களா? ஏன்னா கிறிஸ்து முதலாம் வருகையில அவர் சிலுவையில அறையப்படும் போது மரணத்துக்குள்ள போகும்போது, மரணத்துக்குள்ள போனாரா இல்லையா? மரணத்துக்குள்ள போகும்போது அவருக்குள்ள இருந்து எத்தனை பாகம் பிரிக்கப்பட்டது? 7 பாகங்கள் திறக்கப்பட்டுச்சா இல்லையா? திறக்கப்படும் போது அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் வெளியே போச்சு. அவருக்குள்ள ஜீவன் வெளியே போச்சா இல்லையா? அதே போல இன்னைக்கு கிறிஸ்துவ முத்திரையெல்லாம் விடைக்கப்படும் போது உள்ள இருக்கிற ஜீவன் வெளியே வந்துச்சு. கரெக்டுங்களா? உங்களுக்கு எங்க வெளியே வந்துச்சு? மனவாட்டிக்கு இல்லைங்களா? பாருங்க, அதுக்குல கிறிஸ்து திறக்கப்பட்ட முத்திரைகளா இருக்கிறார். அப்படியானால் முத்திரையில் திறக்கப்படுவது என்ன என்றால் என்ன?
கிறிஸ்து வெளிப்படுதல். அப்ப இது 6 சபைக்காலமா இல்ல, 7ஆம் சபைக்காலம் வரும்போது அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை முத்திரைகள் ஊடா வெளிப்படுது இல்லைங்களா? அது தேவனுடைய சந்த ஜீவன் முழுசா வெளிப்படும் போது இனி ஒரு மரணம் தேவையில்லை. இனி 6 சபைக்கால மனவாட்டி மறிச்சது போல இன்னைக்கு மனவாட்டி என்ன பண்ண தேவையில்லை, மறிக்க தேவையில்லை. ஏன்னா அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை முத்திரைகளுக்குள்ள வெளிப்பட்டிருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அதே 7 தூதர்கள் முழுவதும் முடிவுற்ற 7 சபை காலங்களை பிரதிநிதித்துவதா இருந்தனர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த தூதர்கள் எங்க மேகத்துல வந்த தூதர்கள், அந்த தூதர்கள் அந்த 7 சபை காலத்தை பிரதிநிதிப்படுத்துவதா இருந்தாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? மேலும் நாங்கள் அதை பார்க்கவும் கூட முடியவில்லை, அவர்களை அதை எடுத்தனர், அவர்கள் படம் எடுத்தனர். அந்த 7 தூதர்களும் 7 சபை காலத்தை பிரதிநிதிப்படுத்துவாங்க. நான் எலியா மோசஸ் மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. 7 தூதர்கள் வந்தாங்க இல்லைங்களா, அது 7 ஸ்பிரிட்ஸா இருந்துச்சு. அது 6 பேர் 6 சபைக்கால மனவாட்டிக்கு அடையாளம். ஏன்னா அவங்க மரிச்சு வர்றாங்க. 7வது நபர் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அதை பார்த்து ஆச்சரியப்படுற அந்த நபரை பார்த்து இல்லையா, 7வது தூதனை பார்த்து. அப்படியே 7ஆம் சபைக்கால மனவாட்டிக்கு முன்ன அடையாளம் இல்லைங்களா, நம்மள ரெப்ரசென்ட் பண்றாங்க அந்த 7 தூதர்களும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அவங்க நித்தியத்திலிருந்து வந்தாங்க. மீன்ஸ் உயிர்ப்பிக்கிற வல்லமை இல்ல. 7 ஆவிகள் அது நான் சொன்ன உங்களுக்கு. அதுதான் 7 சபை காலத்துல செய்தியாளர்களுக்குள்ள செய்திகளா சபைக்குள்ள வெளியே வந்துச்சு. நான் பாருங்க, அதே 7 தூதர்களும் முடிவுற்ற 7 சபை காலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தனர். மேலும் நாங்கள் அதை பார்க்கவும் முடியவில்லை, அவர்கள் அதை எடுத்தனர், அவர் படம் எடுத்தனர், நாங்கள் அல்ல, அங்கே நின்று கொண்டிருக்கிறார் உன்னத நீதிபதி. என்னங்க? கிரேட் ஜட்ஜ், ஜட்ஜ் இல்லைங்களா, சுப்ரீம் ஜட்ஜ் தான் மேகத்துல நின்று கொண்டிருக்கிறார். மீன்ஸ் அதுக்குள்ளதான் என்ன வெளியே வருது, உயிர்ப்பிக்கிற வல்லமை வருது. இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை தான் மார்க் 14:12 சொல்லுது. சரி, யோவான் 14:12 சொல்லுது. மத்தேயு 16 வெளிப்படுத்தி சபையை உயிர்ப்பிக்கிற வல்லமை மறுரூபப்படுத்துது. ஏன்னா 6 சபை கால மனவாட்டி தான் உயிர்ப்பிக்கிற வல்லமை. 7ஆம் சபை காலம் வரும்போது அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை மறுரூபப்படுத்துற வல்லமையா மாறுது. பாருங்க, அவர் அல்பாவும் உண்மையாகவும் ஆதி வந்தமாய் இருக்கிறார். என்னையே அடையாளம் உயிர்ப்பிக்கும் வல்லமை அவருடைய வருகையை காண அனுமதிக்கிறது. நான் எனக்கு சொல்றேன், உயிர்ப்பிக்கும் வல்லமை அவருடைய வருகையை காண நம்மை அனுமதிக்கிறது. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையினால அவருடைய வருகையை பார்த்தீங்க, மேகத்துல அவர் வந்திருக்கிறாரு. ஆனா சரீரத்துல ஜீசஸ் நம்ம பார்க்கல, அவர் வேர்ட் ஃபார்ம்ல. ஏன்னா அந்த 7 முத்திரைகளே உயிர்ப்பிக்கிற வல்லமை தானங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? உயிர்ப்பிக்கும் வல்லமை மரணத்துல நம்ம ஜீவனுக்கு பறித்தெடுத்தது. நம்ம ஆத்மா மரணத்துல இருந்தா நம்மள ஜீவனுக்கு நம்மள என்ன பண்ணுது, டேக் ஓவர் பண்ணுது. உங்களுக்கு என்ன கோளாறு உள்ளது என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் அறிந்து கொள்வதற்காக உயிர்ப்பிக்கும் வல்லமை பகுத்தறிதலை அளிக்கிறது. நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றும் நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்றும் உயிர்ப்பிக்கும் வல்லமை இந்த எல்லா காரியங்களும் அளிக்கிறது. நான் கடைசியா கொண்டாந்துட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆவி எப்படி டிரான்ஸ்பர் ஆச்சு? அந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றத ஈஸ்டர்ன்றது எல்லாம் பேசினாங்க. ஆனா ஈஸ்டருக்கு பின்பதாக இருக்க உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக உயிர்ப்பிக்கிற வல்லமை இருந்துச்சு. அதேயோட சந்த ஜீவன் அது கெத்சமனையில அவரை விட்டு எடுக்கப்பட்டுச்சு. எதுக்காக? பாவ பரிகார பலியா இருக்கிறதுக்கு. அந்த முதல் அடிக்கட்டு யாரா இருக்கிறார்? கிறிஸ்து அசைவாடுறது மூலமாக தோட்டத்துல இருக்கிற ஒரு கதிர்கட்டு தேவனுடைய சன்னிதானத்துல அசைவாடுறது மூலமா இந்த ஒரே ஒரு கதிர்கட்டு ஒட்டுமொத்த தோட்டத்தையே பிரதிநிதித்துவப்படுத்துவது. ஒரு நபர் தேவனத்துக்கு வர்றது அப்படின்னா அந்த பாவ நிவர்த்தி நாள்ல ஒரு ஆசாரியன் ரத்தத்தினுடாய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது. ஒட்டுமொத்த ஜனத்தை அந்த ஒரு நபர் என்ன பண்றாரு? ரெப்ரசன்ட் பண்றாரு இல்லைங்களா? ஒரு நபர் நம்ம அனுப்புறோம், நமக்காக ஒரு நபர் அனுப்புறோம். அது மாதிரி தேவனுடைய சன்னிதானத்துல கிறிஸ்துவாய் ஒரு நபர் நம்ம அனுப்பியிருக்கிறோம். அவருக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டுச்சு, அது மூலம் நமக்கு வருதுன்றது நிச்சயம். சரி, அந்த உயிர்த்தெழுதல். அப்ப உயிர்த்தெழுதலுக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமைக்கு முன்பதாக என்ன வேணும்? மரணம் வேணும், துக்க நாள் வேணும். அப்ப அந்த உயிர்த்தெழுதல் துக்க நாள் மறிக்கும் போது அந்த வித்து எங்க போடப்படுது? நிலத்துல போடப்படுது. அப்ப அந்த வித்தின் பாகத்துக்குள்ள ஜீவ கிருமி இல்லாம வெளியில இருக்கிற அந்த சூரிய வெளிச்சத்தினால, சூரிய வெளிச்சம்ன்றது என்னங்க? ஒரு காலத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியம். அப்ப இந்த காலத்துக்கு வரும்போது 6 சபை காலமா வரும்போது அங்க உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செய்யுது உயிர்த்தெழுதலுக்கு. ஆனா 7ஆம் சபை காலம் வரும்போது அது உயிர்த்தெழுதலின் வல்லமை கிடையாது, அது
மறுரூபப்படுத்தலின் வல்லமை. அதெல்லாம் தாபோர் மலை அனுபவத்துல பார்த்தோம். தாபோர் மலையில 2 பேர் வந்தாங்க, மோசஸ் எலியா. அதுல மோசே மரித்த பரிசுத்தவான்களுக்கும், எலியா அப்புறம் உயிரோட இருக்கிற நமக்கு அடையாளமா இருக்கிறார். அதே போல எலியா எலிசாவை திருவதை சொல்றாரு, அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கு அடையாளப்படுத்துறாரு. அடுத்ததாக நம்மள சொல்றாரு, இங்க மேகத்துல வந்த 7 தூதர்களை சொல்றாரு, அது 7 தூதர்களை 7 சபை காலத்தை அவங்க பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. எனக்கு அந்த வார்த்தை வரல, சாரி. அப்படின்னா 6 பேர் 6 சபை காலத்தையும், 7வது நபர் 7 சபை காலத்தையும் உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொண்டு வந்தாங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு குயிக்னிங் பவர் என்னன்றது. கிறிஸ்துவ அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். என்ன சொன்னேன்? இதோ மரித்து, இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்தையும் பாதாளத்தையும் உடைய திறவுகளை உடையவனா இருக்கிறேன். கிறிஸ்து ஜெயிக்கும் போது 3 காரியத்தை ஜெயிச்சார். பிசாசுடைய திருத்துவத்தை ஜெயிச்சார் தீர்க்கதரிசி. அதான் என்னங்க? மரணம், கல்லறை, பாதாளம். இப்ப இன்னைக்கு ஒரு மனுஷன் என்ன பண்றான்? மரணத்துக்குள்ள போகும்போது அடுத்தது அவன் சர்ற எங்க போகுது? கல்லறைக்குள்ள போகுது. அவனோட ஆத்மா எங்க போகுது? பாதாளத்துக்குள்ள போகுது, இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவன் உயிரோட இருக்கிற கிறிஸ்துவன் என்ன பண்றது? நித்திரைக்குள்ள போகும்போது அது நடக்காது. அவனுக்கு வேற ஒரு சரீரம் இருக்குது, அது மரணம் கிடையாது. வேற உலகத்துல என்ன பண்றாங்க? உயிர் தெள்றான். அங்க அவனுக்கு ஒரு சரீரம் இருக்குது. அவனை பாதாளம், அவன் சரீரம் மண்ணோட மண்ணாகுது. ஆனா பாதாளம் அவனை அடைத்து வைக்க முடியாது. அவன் நரகத்துக்கு போக முடியாது. மீன்ஸ் அந்த 5வது பரிணாமத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அவரை கிறிஸ்து ஜெயிச்சார், இல்லையா? கிறிஸ்து ஜெயிச்சு அங்க பாதாளத்துல இருக்கிறவங்கள 5th டைமென்ஷன்ல இருக்கிறவங்களை எடுத்து 6வது டைமென்ஷனுக்குள்ள கொண்டு போயிட்டார். கரெக்டுங்களா? திருத்தரிசி தான் சொல்றாரு. இப்போ 7 சபை காலத்துல வரும்போது 6 சபை காலம் வரைக்கும் பார்ட் வேர்டு, 7வது சபை காலம் வரும்போது ஃபுல்லஸ் 7 முத்திரைகள் திறக்கப்படும் போது அவரே அந்த முத்திரையில இருக்கிறார். அந்த முத்திரைகள் திறக்கிறதுக்கு 7 உயிர்ப்பிக்கிற வல்லமை கிடைச்சிருச்சு. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை மூலமா தான் நம்ம வருகையை பார்க்கிறோம், இல்லைங்களா? அவரே அந்த முத்திரையிலா இருக்கிறார். எப்படிங்க? எதுக்காக அந்த 7 முத்திரையிலே திறக்கப்பட்டுச்சு? நமக்குள்ள இந்த மனவாட்டி மிஸ்ஸஸ் ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள, மிஸ்டர் ஜீசஸ்குள்ள இருந்தது. எலியாவுக்குள்ள இருந்த ஆவி 2-fold அனாயிட்டிங் யாருக்குள்ள வந்துச்சு? எலிசாவுக்குள்ள வந்துச்சு. எலியா ஒரு ரைட் போனார், எலிசா another ரைட் போறார். அப்ப எலியாவுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படி வந்துச்சுன்னு சொன்னா ஒரு ரோப் மூலமா இருந்துச்சு, இல்லைங்களா? நான் போகும்போது ஆவின் வரம் ரெட்டிப்பா அவனுக்கு வரவே வேணும் அப்படின்னா அந்த ரோப், இல்லைங்களா? அது வல்லமைக்கு அடையாளமா இருக்கு. கேட்டீங்களா? அதிகாரத்துக்கு அடையாளம். ரோப் எதுக்கு அடையாளமா இருக்குது? இப்ப எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பண்ணும்போது தன் தோல் மேல இருக்கிற துண்டை எடுத்து தன் உடன்படிக்கை பண்றவன் மேல போடுவாங்க. கரெக்டுங்களா? அப்ப எலியாவுக்குள்ள இருக்கிற வல்லமை மேல எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த ரோப் யாரும் வந்துச்சு பாக்குறோம். இந்த ஷாலுங்க எலிசா மீன்ஸ் அப்படின்னா உடன்படிக்கையின் மூலமாக அந்த வல்லமை யாருக்குள்ள வந்துச்சு? இப்போ எலிசாவுக்குள்ள வந்துச்சு. எலிசாவுக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செஞ்சு. அதனால எலிசா மரிக்கும் போது அவன் மேல எலும்புகள் விழும்போது உயிர் கீக்கினிங் கிரியை செஞ்சு. கரெக்டுங்களா? ஆனாலும் அது மட்டும் இல்ல, நம்ம எலிசாவை தாண்டி எலியா பெற்றுக்கொண்டிருந்த அதே வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம யோர்தானை பிரிக்க வேண்டியதா இருக்கிறோம். யோர்தான் என்ன அப்படின்னா என்ன அடையாளம்? மரணம், மரணத்தை பிரிக்கிறது. புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரங்க? ஷால் அடிக்கும் போது மரணம் பிரிக்குது, இல்லைங்களா? நமக்காக இன்னைக்கு அக்கினி ரதம் அனுப்பப்பட்டிருக்குது. நமக்காக அக்கினி ரதமும் குதிரைகளும் அனுப்பப்பட்டிருக்கா, இல்லைங்களா? அது மூலமா எங்க பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுதல போனோம். மேகத்துல அவர் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 7 வல்லமைகள் அனுப்பப்பட்டிருக்கு. நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? போகணும். விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருந்தார். உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பது நிச்சயம் அல்லவா? இதோ மரித்தேன், இந்த சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறனே. உயிரோடு இருக்கிறார். மனவாட்டிக்குள்ள அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் செய்த கிரியைகள் நாமும் செய்யறது மூலமா தான் உயிர்ப்பிக்கும் வல்லமையை காண்பிக்க முடியும். அந்த கிரியைகள் தான் நம்ம விசுவாசத்துல பேசலாம், ஆனா அந்த கிரியைகள் தான் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை காட்டும்னு சொல்லி திருத்தி சொல்றாரு. புரியுதுங்களா? பவுல் சொல்லும் போது தேவோட வார்த்தை வெறும் வார்த்தையினால மட்டும் வந்துச்சா? இல்லையே, தேவோட வல்லமையினால வந்துச்சுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நான் வார்த்தையை மட்டும் பிரீச் பண்றதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. தேவோட வல்லமையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கன்ற திருந்துச்சு. மார்க் 16 என்ன? இந்த உலகம் முழுசும் சென்று நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நீங்க எல்லாரும் சீஷராகன்னு சொன்னார் இல்லையா? சுவிசேஷத்தை பிரசங்கி சொல்றாரு இல்லையா? மார்க் 16 தீர்க்கதரிசி அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னா மார்க் 16 டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கன்ற. டெமான்ஸ்ட்ரேட்னா அதை அபியாசப்படுத்துறது, அதை செஞ்சு காட்டுறது. மார்க் 16 செஞ்சு காட்டும்படிக்குதான் நம்ம அனுப்பப்பட்டிருக்கோம். அது மூலமா தான் உயிர்ப்பிக்கிறவனை காண்பிக்க முடியுமே தவிர பெரிய குடில்களை வைக்கிறது, பெரிய உயிர் தெழுந்துட்டார் சொல்றது மூலமா நடக்காது. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்னைக்கு 7 முத்திரைகளுக்குள்ள மனவாட்டிக்குள்ள வந்திருக்குது. அந்த அதே கிறிஸ்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ முதலாவதாக ஆவிக்குரிய விதத்துல நம்ம என்ன பண்ணுங்க? உலகத்துக்கு மறிக்கணும். நம்ம என்ன பண்ணுங்க? மறிச்சு துக்குநாள் நமக்கு தேவைப்படுது உயிர்ப்பிக்கிற வல்லமைக்காக. உள்ளான மனுஷன் உயிர்ப்பிக்கிறது துக்குநாள் தேவைப்படுது. நீதிமானாக்கப்படுது வெள்ளிக்கிழமை. அவர் பரிசுத்தமாக்கப்படுது, பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்படின்னா நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது
அப்போ 40 நாள் கழியும் போது, ஒரு சோதனை காலம் முடியும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம். கண்கள் கர்த்தர் யாவரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் முழங்கால் படிடலாம். முழங்கால் படிட்டு எல்லா கண்களும் மூடலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை நாங்கள் குறித்து பார்த்தோம் ராஜா. உலகம் கத்தா இந்த உயிர்த்தெழுதலை மட்டும் பார்க்கிறது. ஆனாலும் மனவாட்டிக்கு அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வர வேண்டும் என்றால் ஒரு மரணம் தேவை என்பதையும், ஒரு துக்க நாள் தேவை என்பதையும், அந்த துக்க நாளுக்கு முன்பதாக அங்க வித்தா இருக்க வேண்டும் என்பதையும், அந்த வித்துக்குள்ள ஜீவ கிருமி வேண்டும் என்பதையும், அதுக்கு சூரிய வெளிச்சம் வேண்டும் என்பதையும், எல்லா காரியத்தையும் இந்த நாளை எங்களுக்கு காண்பித்தீர். நாங்கள் அந்த வித்தா இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நீர் இந்த நாளில் வெளிச்சத்தினூடாய் எங்களை உயிர்த்தெழ செய்திருக்கிறீர். எங்களுக்குள்ள ஒரு துக்க நாள் இருந்தது ராஜா. நாங்கள் நீதிமானாக்கப்படுதலூடாய் வந்தோம். நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுதலாக வந்திருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவை பரிபூர்ணமா இந்த நாளில் வெளிப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். நாங்கள் எலிஷாவா இருக்கிறோம், நாங்கள் எலியாவா இருக்கிறோம். நாங்கள் 7வது அந்த மேகத்துல வந்த 7ஆம் தூதனுக்கு அடையாளமாய் கத்தாவே அந்த தூதன் எங்களுக்காய் நாங்கள் நின்றால் பார்க்கிறோம். அந்த சாபின்ல ஒரு அனுபவம், சன்செட்ல ஒரு அனுபவம் தீர்க்கதரிசிக்கு உண்டானது. மர்ரூப மலையின் அனுபவத்தை போல அங்க பிரதிநிதிப்படுத்த 2 தூதர்கள் இருந்தாங்க. இந்த நாட்கள் 7 தூதர்கள் இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்த மூலம் வெளியே வந்துச்சு. 6 சபை காலத்துல அந்த ஜனங்களுக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செஞ்சு இன்னைக்கு 7ஆம் சபையின் தூதன் மூலமாய் எங்களுக்கு வந்திருக்குது. அதற்காக கூட நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரும் அதை உயிர்ப்பிக்கிற வல்லமை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண, மார்க் 16 நாங்கள் உறுதிப்படுத்த, நாங்கள் முதலாவதாக துக்க நாளை கொண்டாடி இன்னைக்கு ஒருவேளை கத்தாவை இங்க இருக்கிற சகோதரர்கள் ஒருவேளை அந்த கத்தாவை புதிய பிறப்பின் அனுபவத்தினூடாய் வரவில்லை என்றார். கத்தாவே அந்த அனுபவத்துக்குள்ளாய் வர, அந்த துக்கம் மனம் துருபத்தில் கேட்ட துக்கத்தை கொள்ள ராஜா குருபலிங்க. அவ பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுடுகிற தேவனை இரக்கத்தை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் ஒப்பு கொடுக்க குருபலிங்க. ஆன்லைன்ல கேட்கிற சகோதரர்களை கண்ணோக்கி பார்த்து ராஜா தேவையான ஆறுதலை தேர்தலை கூட்டி கொடுங்க. அப்பா வியாதியோடு வேதனையோடு கண்ணீரோடு செய்தி கேட்கிறவர்களை கண்ணோக்கி பார்த்து ராஜா உம்முடைய சரத்துக்குள்ள கிரியை செய்து அதை உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்த சபைக்குள்ள இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பாயட்டும் ராஜா, பலப்படுத்துங்க. அப்பா வாலிபம் முதல் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எல்லாம் ஆசிர்வதிங்க. அப்ப இந்த பகுதிக்கு மீதியா இருக்கிறவர்களை கொண்டு வந்து சேர்த்தல்லுங்க ராஜா. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்களுக்குள்ளாய் மறுரூபப்படுத்துற வல்லமையாய் மாறட்டும். ஆசிர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.